வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಅನ್ನೋದನ್ನ ಅನುಭವದಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறப்பா. ನಾನು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ ನೋಡಿ. உண்மையிலே இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ನಿಜವಾಗ್ಲೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸಿ ಬರಮಾಡ್ತೇನೆ. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿಯೂ ದೇವರು ಒಂದು ಅಮೋಘವಾದಂತ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில சில வெறுமைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಬರಡುತನ, ಕೆಲವೊಂದು ಸಂಕಷ್ಟಗಳು ಇರಬಹುದು. ஆனா உங்க வாழ்க்கை அதுவே அல்ல. ಆದ್ರೆ ಅದೇ ನಿಮ್ಮ ಜೀವಿತವಲ್ಲ. உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಪರಿವರ್ತಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ದೇವರಿದ್ದಾನೆ. பாருங்க, இந்த உலகத்துல நிறைய இடத்துல நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். ಅನೇಕ ಸಾರಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಕಳೆದುಕೊಂಡು ನಾವು ಮೋಸಕ್ಕೀಡಾಗಿರಬಹುದು. ஆனாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். ಆದ್ರೂ ಸಹ ದೇವರಂತ ಒಬ್ಬನಿದ್ದಾನೆ. அவர் நம்ம வாழ்க்கையை மீண்டும் துளிர்க்க செய்யவோ நன்மையான வகையில கொண்டு வரவோ அவர் நல்லவரா இருக்கிறார். ಆತ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಮತ್ತೆ ಚಿಗುರುವಂತೆ ಮಾಡಲಿಕ್ಕೂ ಉತ್ತಮ ಸ್ಥಿತಿಗೆ ತರಲಿಕ್ಕೂ ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಅದதான் வேதம் சொல்லுது பாருங்க. ಅದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು ಅನ್ನೋದನ್ನ ಅನುಭವದಿಂದ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. ஒரு சில நிமிடம் உங்களுக்காக கடவுளுடைய வார்த்தையை நான் கொடுக்க விரும்புகிறேன். ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ನಿಮಗಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. நிச்சயமா அங்க வந்திருக்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் இடை போடுவார் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ನಂಬ್ತೇನೆ. வேதத்தில் இருக்கிற வேதாகமத்தில் 1 யோவான், ಸತ್ಯವೇದ ಇರೋದಾದ್ರೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಸೇರಿ ಸತ್ಯವೇದ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. இல்லாதவர்கள் என்னை பார்க்கலாம், ಇಲ್ಲದವರು ನನ್ನನ್ನು ನೋಡಬಹುದು. 1 யோவான் 4வது அதிகாரம் 1 ಯೋಹಾನ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7 வாசிக்கிறேன். 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಓದ್ತೇನೆ. பிரியமானவர்களே, ஒருவில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ಪ್ರಿಯರೇ, ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸೋಣ. ಪ್ರೀತಿಯು ದೇವರಿಂದ ಆಗಿದೆ ಮತ್ತು ಪ್ರೀತಿ ಮಾಡುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ದೇವರಿಂದ ಹುಟ್ಟಿದವನು, ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನು ಆಗಿದ್ದಾನೆ. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು ಬಲ್ಲವನಲ್ಲ, ಯಾಕೆಂದರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿಯು. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ದೇವರು ತನ್ನ ಒಬ್ಬನೇ ಮಗನನ್ನು ನಾವು ಆತನ ಮೂಲಕ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಲೋಕಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟುದರಲ್ಲಿಯೇ ದೇವರ ಪ್ರೀತಿಯು ನಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿದೆ. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಲ್ಲೇ ಅಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮ ಪಾಪ ನಿವಾರಣಾರ್ಥಕವಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣವು ತೋರಿ ಬಂದಿದೆ. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியாக இருக்கிறோம். ಪ್ರಿಯರೇ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಹೀಗೆ ಪ್ರೀತಿಸಿದ ಮೇಲೆ ನಾವು ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಪ್ರೀತಿಸುವ ಹಂಗಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. பாருங்க, வேதம் சொல்லுகிறது கடவுள் அன்புள்ளவராக இருக்கிறார். ನೋಡಿ, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. அன்புன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ಈ ಪ್ರೀತಿ ಅನ್ನುವಂತ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? அன்புன்ற வார்த்தைக்கு பாசம் அன்னு அர்த்தம். ಪ್ರೀತಿ ಅನ್ನೋ ಪದಕ್ಕೆ ಒಂದು ವೇಳೆ பாசம், ಪ್ರೇಮ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಅರ್ಥ ಇದೆ. கனல் ஒரே வார்த்தை வருது பாருங்க. இந்த பாசம் அப்படின்றது என்னன்னா, நம்ம பிள்ளை மேல நம்ம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் பேர் பாசம். ನೋಡ್ರಿ, ತಮಿಳಲ್ಲಿ 2-3 ಪದಗಳಿದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದೇ ಪದ. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ನಾವು ತೋರಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಅಥವಾ ಇಡುವಂತ ಮುದ್ದು ಮಾಡುವಿಕೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. அது அன்பு, அதுக்கு பேர் தான் பாசம். இந்த அன்புன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அன்புக்காக எல்லாவற்றையுமே நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ನೋಡ್ರಿ, ನಾವು ಈ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಹೇಗಂದ್ರೆ, ಒಬ್ಬರ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರೀತಿ ಇಟ್ಬಿಟ್ರೆ ಆ ಪ್ರೀತಿ ನಿಮಿತ್ತ ನಾವು ಏನ್ ಬೇಕಾದ್ರೂ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರ್ತೇವೆ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லல, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்ல. ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪಿ. பாருங்க, இந்த அன்புள்ளவராய் இருக்கிறார்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? அதாவது நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்பை கொண்டு நமக்காக சகலத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನ ಪ್ರೀತಿಯ ಮುಖಾಂತರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க நிறைய காரியத்தை பார்த்திருக்கலாம். ಇವತ್ತು ಈ ಲೋಕ
ಕಾರ್ಯಗಳು ನೀವು ನೋಡಿರಬಹುದು. அதாவது இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஏமாற்றப்பட்டிருப்போம். சிலர் நம்மளை ஏமாத்தி இருக்கலாம், சிலர் நம்ம நம்பி இருப்போம், சில ஆட்கள் நம்மளை கைவிட்டு இருக்கலாம், சில நேரத்தில் இந்த அன்புனால துரோகங்கள் அடைந்திருக்கலாம். அதனால நமக்குள்ள என்ன தோணும்னா, இந்த உலக ரீதியான வகையில் இந்த அன்பு எப்படி இருக்கிறதோ கடவுளும் அப்படிதான் இருப்பார் நம்ம ಈ நினைப்போம். ಪ್ರೀತಿ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಈ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ಅನೇಕರ ಮೇಲೆ ಎದುರು ನೋಡಿ ನಿರೀಕ್ಷಿಸಿ ಮೋಸ ಹೋಗಿರ್ಬೋದು, ಅಥವಾ ಆ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ ನಿರಾಶೆ ಹೊಂದಿರಬಹುದು, ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಸಿಗದೆ ಹೋಗಿರ್ಬೋದು. ಆದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕಾನುಸಾರವಾದ ಪ್ರೀತಿ ರೀತಿಯಲ್ಲೇ ದೇವರ ಪ್ರೀತಿಯೂ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ. சில நேரத்தில் குடும்பத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி நிராசைகள் வருவது உண்டு. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಈ ರೀತಿಯಾದ ನಿರಾಶೆ ಉಂಟಾಗ್ತದೆ. யோசிச்சு பாருங்களேன், சிலர் அண்ணன் தம்பி மேல அன்பா இருப்போம், அவங்க நம்மளை ஏமாத்தி இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಅಣ್ಣ ತಮ್ಮಂದ್ರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರ್ತಾರೆ, ಅವರು ಮೋಸ ಮಾಡಿ ಇರ್ತಾರೆ. சில நேரத்தில் தாய் தகப்பன் மேல நம்ம ரொம்ப அன்பா இருப்போம், தாய் தகப்பனே சொல்லிடுவாங்க, நீ எனக்கு விருப்பமான ஆள் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ಹೊಂದಿರ್ತಾರೆ, ಆದ್ರೆ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ, ನಾನು ಮೆಚ್ಚಿದವನು ನೀನಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ಬೋದು. ஏன்னா இந்த அன்பு நம்ம பிற இடத்துல எதிர்பார்க்கும் போது நமக்கு கிடைக்கல. அதனுடைய விரக்தி என்ன செய்யுதுன்னா, கடவுளும் தேவனும் இப்படிதான் நம்ம மேல இருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிருவோம். ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸಿದಂತ ಪ್ರೀತಿ ನಾವು ಎದುರು ನೋಡುವ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಸಿಗದ ಕಾರಣ ನಾವೇನ್ ನೆನೆಸ್ತೇವೆ, ದೇವರ ಪ್ರೀತಿ ಸಹ ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ ಅಂತ ಜಿಗುಪ್ಸೆಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೇವೆ. ಇಲ್ಲ, தேவன் முற்றும் வித்தியாசமானவர். அவர் ದೇವರು ನೋಡ್ರಿ ಪೂರ್ಣವಾಗಿ ವ್ಯತ್ಯಾಸವುಳ್ಳವರು. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னு சொன்னா, ಆತನು ಎಂತವನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, நம்ம நிலைமை எப்படி இருந்தாலும் அந்த அவருடைய அன்பை கொண்டு நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த அன்பை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನೇ ಆಗಿದ್ರು ತನ್ನ ಪ್ರೀತಿ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ತನ್ನ ಪ್ರೀತಿ ನಿಮಿತ್ತ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವವನಾಗಿದ್ದಾನೆ. பாருங்க, இயேசு இந்த பூமியில பிறந்த காரணமே அதுதான். ಯೇಸು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಕಾರಣನೇ ಅದೇ. என்னன்னா, கடவுள் நம்ம மேல அன்பா இருக்கிறான்றத காமிக்க விரும்பினார். ಏನಂದ್ರೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಅನೇಕ ಜನங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, கடவுள் என் மேல அன்பா இல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಜನರಿಗೆ ಏನ್ ತೋರಿಸ್ತದೆ, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇಲ್ಲ. என் மேல அவர் அன்பா இருந்தாருன்னா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனா? ನನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಿದ್ರೆ ನಾನು ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಷ್ಟ. அவர் என் மேல அன்பா இருந்தாருன்னா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? ನನ್ನ ಮೇಲೆ ಆತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ರೆ ಇಷ್ಟೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಇರ್ತದ? கடவுள் என் மேல அன்பா இருந்தாருன்னா எனக்கு இந்த வியாதி வருமா? ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ರೆ ನನಗೆ ರೋಗ ಬರ್ತದ? பாருங்க, கடவுள் நம்ம மேல அன்பா இருக்கிறார்னு நிறைய பேருக்கு தெரியல. பாருங்க, ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದೇ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. அதனாலதான் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ, கடவுள் நம்ம மேல அன்பா இருக்கிறார், ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. இந்த உலகத்தை நம்ம பார்த்ததுனால உலகத்தில் இருக்கிற உறவுகளின் அன்பை வச்சு கடவுளை நம்ம பார்ப்போம். ನಾವು ಲೋಕದಲ್ಲೇ ಇರೋದ್ರಿಂದ ಲೋಕದ ಪ್ರೀತಿಯನ್ನು ದೇವರ ಪ್ರೀತಿಯೊಂದಿಗೆ ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡ್ತೇವೆ. இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை வைத்து நீங்க தேவனை பார்க்க கூடாது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அல்லது இந்த உலகத்தில் வருகிற எல்லா விரக்திகளை உங்களால மாற்ற முடியும். ಲೋಕದ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಲೆಕ್ಕಾಚಾರ ಮಾಡಬಾರದು. ಬದಲಿಗೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದವರಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಎದುರಾಗುವ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆ ಸನ್ನಿವೇಶಗಳನ್ನು ನಾವು ಎದುರಿಸಿ ಜಯಿಸಿ ಮೇಲೆ ಬರಬಹುದು. அதனாலதான் பாருங்க, இயேசு வேதம் சொல்லுகிறது, அவர் சுகம் கொடுக்கிற ஜனங்க, அவர் அற்புதம் பண்ண மக்கள் அவர் யாருன்னே தெரியாது. அவரிடத்த வந்த ஒவ்வொருத்தரையும் அவர் சுகமாக்கினார், அவங்களுக்கு நன்மை செய்தார். ಆದ್ರಿಂದಲೇ ಯೇಸು ಬಳಿಗೆ ಬಂದರ ಜನರ ಕುರಿತ ಯೇಸುವಿಗೆ ತಿಳಿದೇ ಇದ್ರೂ ಸಹ ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದ ನಿಮಿತ್ತ ಅವರಿಗೆ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ, ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ, ವಾಸಿ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. அவங்க எண்ணங்கள் எப்படி இருந்தா, என்ன கடவுளால சுகமாக்க முடியுமா அப்படிதான் எல்லாம் நினைச்சாங்க. ಅವರ ಭಾವನೆಗಳೆಲ್ಲ ಏನಾಗಿತ್ತಂದ್ರೆ, ಯೇಸು ನನ್ನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಲು ಸೌಖ್ಯ ಕೊಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ, இந்த கடவுள் என் வாழ்க்கையை மாற்றி போட அவரால் முடியுமா அப்படின்ற எண்ணங்கள் தான். ಈ ದೇವರು ನನ್ನ ಬಾಳನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನಾ ಎಂಬುದಾಗಿ ಬಂದಿದ್ರು. அதனால அவங்க எண்ணங்கள்லாம் அப்படியே இருந்தது பாருங்க. ಆದ್ರಿಂದ ಅವರ ಯೋಚನೆ ಭಾವನೆಗಳೆಲ್ಲ ಆ ರೀತಿ ಇತ್ತು. பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ரோட்ல ஒரு காட்சி பொருள் வச்சிருந்தாங்க, எக்ஸிபிஷன். ನೋಡ್ರಿ, ಒಂದು ಊರಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವೀಕ್ಷಣೆಯಾಗಿ ಎಕ್ಸಿಬಿಷನ್ ಎಂಬುದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ರು. அந்த எக்ஸிபிஷன்ல என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஆள் ஒரு வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாங்க. ಆ ಎಕ್ಸಿಬಿಷನ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ತಮಾಷೆಯಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಮಾಡ್ತಿದ್ನಂತೆ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ಏನಂತ ನೋಡಿದ್ರೆ, ஒரு 20 ಅಡಿ ಮರத்தை ನಟ್ಟು வச்சுட்டாங்க. ಒಂದು 20 ಅಡಿ ಮರವನ್ನು ಅಲ್ಲಿ ನೆಟ್ಟಿದ್ನಂತೆ. அந்த மரம் முழுவதையும் கிரீஸால பூசி வச்சிருந்தாங்க. ಆ ಮರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಗ್ರೀಸ್ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹಾಕಿ ಇಟ್ಟಿದ್ನಂತೆ. அந்த மரத்தை நட்டு சுத்தி ஒரு 10 அடிக்கு எண்ணெய்களை ஊத்தி வச்சிருந்தாங்க. ಆ ಮರದ ಸುತ್ತಲೂ ಒಂದು 10 ಅಡಿಗೆ ಎಣ್ಣೆಯನ್ನು ಸುರಿದಿದ್ನಂತೆ. இந்த வர ಜನகிட்ட சொன்னானா, ಬರುವ ಜನರ ಹತ್ರ ಹೇಳ್ದಂತೆ, நீங்க யாராவது இந்த மரத்து மேல ஏறினீங்கன்னா, ನೀವು ಯಾರಾದ್ರೂ ಈ ಮರದ ಮೇಲೆ ಹತ್ತು ಬಿಟ್ರೆ உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ನಿಮಗೆ ನಾನು 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತೇನೆ. நீங்க உங்களால ஏற முடியும்
முடியலன்னு சொன்னா ನಿಮ್ಮಿಂದ ಹತ್ತದೇ ಹೋದ್ರೆ நீங்க எனக்கு 10 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு ನೀವು ನನಗೆ 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ಸಾಕು. பாருங்க, நிறைய பேர் கியூ நின்னாங்களா. ನೋಡಿ, ತುಂಬಾ ಜನರು ಸಾಲಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡ್ರೆ நான் ஏறேன் ನಾನು ಹತ್ತುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, எல்லாத்தையும் 10 ரூபாய்னு ஒவ்வொருத்தரையா அந்த மனுஷன் ஏற விட்டானா. ಎಲ್ಲರ ಹತ್ರನು 10 ರೂಪಾಯಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ಮನುಷ್ಯ ಎಲ್ಲರೂ ಹತ್ತು ಬಿಡು. ஒருத்தராலும் ஏற முடியலையா. ಒಬ್ಬರಿಂದಲೂ ಹತ್ತಲಿಕ್ಕೆ எல்லாரும் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்களா. ಎಲ್ಲರೂ ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋದ್ರು. அந்த மனுஷனுக்கு தெரியும் யாரும் ஏற முடியாது. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ಯಾರು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. கடைசியில இந்த மனுஷன் பாருங்க, எல்லாத்தையும் 10 ரூபாய் வாங்கி 10 ரூபாய் வாங்கி இந்த மனுஷனுடைய வாழ்க்கை அப்படியே நடக்குது. ಕೊನೆಗೆ ಎಲ್ಲರ ಹತ್ರನು 10 ರೂಪಾಯಿ ಪಡ್ಕೊಂಡು ಜೀವನ ನಡೀತಾ. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் சிலர் முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்களாம் பாருங்க. ಇದೇ ರೀತಿ ಪ್ರತಿ ದಿವಸನೂ ಎಲ್ಲರೂ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾನೆ ಇದ್ರು. நான் கொடுக்கறது 10 ரூபாய் மேல ஏறிட்டு 1000 ரூபாய் கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல அவங்க முயற்சி எடுத்துட்டே இருந்தாங்க. நான் ಕೊಡೋದು 10 ರೂಪಾಯಿ ಆದ್ರೆ 1000 ರೂಪಾಯಿ ಸಿಗ್ತದಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾನೆ ಇದ್ರಂತೆ. ஒருத்தராலும் ஏற முடியாம போந்து இந்த மனுஷன் வந்து நாள் முழுவதும் அவங்கள வைத்து ஒரு வருமானத்தை சம்பாதிச்சிட்டான். ಒಬ್ಬರಿಂದಲೂ ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಯ್ತು. ಆದ್ರೆ ಈತನ ಸಂಬಳನು ದಿನ ಅತ್ಯಧಿಕವಾಗ್ತಾನೆ ಇತ್ತಂತೆ. இந்த மனுஷன் இதை வைத்து பழைக்க ஆரம்பிச்சிட்டான். ಈತನಿಗೆ ದಿನವೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇತ್ತಂತೆ. நிறைய ஜனங்க அத ஒரு சில நாட்கள், ஒரு வாரம் 10 நாள் அப்படி ட்ரை பண்ணிட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்களாம், இது ஏறவே முடியாது, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு போயிட்டாங்க. ಒಂದು ವಾರ ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳುಗಳ ಆದ್ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರಂತೆ ಇದು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ, ಇದು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರು. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏறவே முடியாது. ಇವರೊಳಗೆ ಒಂದು ಭಾವನೆ ಬಂದ್ಬಿಡ್ತು, ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதே மாதிரி தான் நம்ம கூட பாருங்க. ಅದೇ ರೀತಿ ನಾವು சில நேரத்தில் இந்த உலகத்துல சில அன்பை நம்ம மத்தவங்க மேல வைத்திருப்போம், சில அன்பை நம்ம எதிர்பார்த்திருப்போம், ஏறி முடியாது, நம்ம இறங்கி கீழே விழுந்துனே இருப்போம். அதனால நம்ம என்ன முடிவு பண்ணிடுவோம், இந்த உலகத்துல அன்பின் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. ನೋಡ್ರಿ, ಕೆಲವೊಬ್ರು ಪ್ರೀತಿನ ನಿರೀಕ್ಷಿಸಿ ನಾವು ಮುಂದೆ ಸಾಗ್ತಾ ಇರ್ತೇವೆ ಆದ್ರೆ ಜಾರಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದೋಗ್ತೇವೆ. ಮೋಸ ಎಂಬಂತ ಒಂದು ಬೀಳುವಿಕೆಯಲ್ಲಿ ಹೋಗೋದ್ರಿಂದ ನಾವೇನ್ ಹೇಳ್ತೇವೆ, ಪ್ರೀತಿಯ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಎಂಬುದೇ ನಮಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋಗ್ತದೆ. ಜನங்களுக்குள்ள என்ன கேள்வி வருது தெரியுங்களா? ಆದ್ರಿಂದ ಜನರೊಳಗೆ ಎಂತ ಪ್ರಶ್ನೆ, உலகத்துல அன்பே இல்லங்க. உலகத்துல அன்பே இல்ல. ಲೋಕದಲ್ಲಿ ಪ್ರೀತಿನೇ ಇಲ್ಲ ರೀ. உலகத்துல வந்து யாரையுமே நம்ம வந்து நம்ப முடியல. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನಂಬಲಿಕ್ಕೆ இந்த உலகம் ரொம்ப மோசம். ಈ ಲೋಕ ನೋಡಿ ತುಂಬಾ ಮೋಸ. இந்த உலகத்துல வாழ முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. இந்த உலகத்துல முன்னேற முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பாருங்க, அந்த கிரீஸ் மரத்துல ஏறின மாதிரி ஏறி வலிக்கு கீழே வந்துட்டதுனால இப்ப அவங்களுக்கு ஒரு முடிவு வந்துச்சு, ஏறவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿದ ಮರಕ್ಕೆ ಹತ್ತುತ್ತಾ ಅವರು ಜಾರಿ ಬೀಳ್ತಿದ್ರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ರು, ಇದನ್ನ ಯಾರು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அதே மாதிரி தான் பாருங்க இன்னைக்கு மனுஷன் வாழ்க்கை கூட. ಅದೇ ರೀತಿನ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಕೂಡ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கையில சில அன்புகள் உங்களை நிராகரிச்சு இருக்கலாம். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮ ನಿರಾಕರಿಸಿರಬಹುದು. சில நேரத்தில் நீங்க அன்பு கூர்ந்த ஆட்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿದ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. சில நேரத்தில் நீங்க அன்பு வச்சு மனம் நொந்து போய் இந்த உலகமே இப்படிதான் நீங்க நினைச்சு கூட இருக்கலாம். ನೀವು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಮನ ನೊಂದು ಹೋಗಿ ಇಷ್ಟೇ ಲೋಕ ಎಂಬಂತ ನಿರ್ಣಯಕ್ಕೆ ಬಂದಿರಬಹುದು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த உலகத்துல ஒரு அன்பு இருக்கு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇದೆ. அந்த ஒரு அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ಆ ಪ್ರೀತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ. இந்த அன்பு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, ಈ ಪ್ರೀತಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ, உங்களை சறுக்கி விடாது. ನೀವು ಜಾರುವಂತೆ ಬಿಡೋದಿಲ್ಲ. உங்களை தூக்கிட்டு அந்த மரத்தின் உச்சியிலே கொண்டு போய் காமிங்க. ಬದಲಾಗಿ ಜಾರುವಂತ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಆ ತುದಿ ಮಟ್ಟದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸ್ತದೆ. அதனால வேதம் சொல்லுது பாருங்க, தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். ಅದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. தேவன் வந்து அன்பு இல்லாதவரா இருந்தான்னு வைங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வந்து முழுக்கமா ஒரு கேள்விக்குறியா மாறி. ದೇವರು ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನಾಗಿದ್ರೆ ಇವತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿರೋದು. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அன்புள்ளவரா இருக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿ ದೇವರು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. முதல்ல அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். பாருங்க, ಮೊದಲನೇದಾಗಿ ಅದನ್ನು ನಂಬಬೇಕು, ಅದನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸಬೇಕು. என்ன நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு கடவுள் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ. என்ன வழி நடத்த இந்த பூமியில ஒரு கடவுள் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ. என்ன ஆசீர்வதிக்க, என் கஷ்டங்களை போக்க இந்த பூமியில எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು, ನನ್ನ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. நம்புறீங்களா? ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது. ಅದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟೊಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனால அன்பு உண்டாயிற்று. 10ನೇ ವಾಕ್ಯ, ನಾವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದ್ದರಲ್ಲಿ ಅಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ನಮ್ಮ ಪಾಪ ನಿವಾರಣಾರ್ಥಕವಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳುಹಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದರಲ್ಲಿಯೇ ಪ್ರೀತಿಯ ನಿಜ ಗುಣವು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. பாருங்க,
அதாவது இந்த உலகத்துல ஒரு மனுஷன் வாழணும்னா அதுக்கு ஒரு பெரிய தடை இருக்குது பாருங்க. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬದುಕಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತಡೆ ಇದೆ. என்ன தடை அது? ಏನ ತಡೆ? அந்த மனுஷனுக்கே தெரியுது நான் நல்லவன் இல்ல. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. இப்ப நீங்க ஒவ்வொரு முறை உங்களுக்கே தெரியும் நான் நல்லவன் இல்ல. ಪ್ರತಿ ಸಾರಿ ನಮಗೂ ಗೊತ್ತಾಗ್ತದೆ ನಾವು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. கடவுளுடைய பார்வையின் அடிப்படையில் நான் நல்லவன் இல்ல. ದೇವರ ದೃಷ್ಟಿಕೋನದಲ್ಲಿ ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. ஏன் நம்முடைய பார்வையின் அடிப்படையில் நம்ம நல்லவங்க இல்ல? ಯಾಕೆ ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲೇ ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ? பாருங்க, சில நேரத்துல நான் நினைச்சது உண்டு, நான் கடவுளா இருந்தேன்னா நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಈ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡಿದುಂಟು, ನಾನ್ ದೇವರಾಗಿದ್ರೆ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಸ್ವೀಕರಿಸ್ತಿರಲಿಲ್ಲ. நான் என்ன தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன். ನಾನು ಸ್ವೀಕರಿಸ್ತಾ ಇರ್ತಿಲ್ಲ. நமக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டமே இருக்கு. என்னன்னா நான் நல்லவன் இல்ல. ನಮ್ಮೊಳಗಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೋರಾಟನೇ ಇದೆ. ಏನಂದ್ರೆ ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. இந்த போராட்டம் எப்படிப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டமே பாவத்தினால் நமக்குள்ளாக உண்டாக்குற ஒரு போராட்டம். ಈ ಹೋರಾಟ ಎಂತದಂದ್ರೆ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವೇ ನಮ್ಮೊಳಗೆ ಎದುರಾಗುವಂತ ಒಂದು ಹೋರಾಟ. அதனால நமக்கு என்ன தோணுது, நான் நல்லவன் இல்ல. ಆದ್ರಿಂದ ನಮಗೇನ್ ತೋರಿಸ್ತದೆ, ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ. இப்போ இந்த குணாதிசயங்கள் வெளியில போனாதான் என் வாழ்க்கையிலே முதலாவது எனக்கு என்ன தோணும்னா, என்னுடைய பாவங்கள் என்னிடத்தில் நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வர ஆரம்பிக்கும். ಈ ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯಗಳು ಹೊರಗೆ ಹೋದ್ರೇನೆ ನನ್ನ ಪಾಪಗಳು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. அப்படி வரலன்னு சொன்னா, ಆ ರೀತಿ ಬರ್ದೇ ಇದ್ರೆ நான் வாழ்றதுக்கே எனக்கு ஒரு வழி இல்லாம போயிடுது. ನಾನು ಬದುಕಲಿಕ್ಕೇನೆ ಒಂದು ಮಾರ್ಗವಿಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತದೆ. அதுதான் மனுஷனுக்கு பிரச்சனை பாருங்க. ಅದೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇರುವಂತ ಸಮಸ್ಯೆ. நீங்களே யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சில நேரத்துல நம்ம நினைப்போம், நம்ம அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்களோ அதனாலதான் நமக்கு இந்த கதின்னு நினைப்போம். ಕೆಲವು ಸರಿ ನಾವು ಯೋಚಿಸ್ತೇವೆ, ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಏನ್ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೋ ನಾವು ಈ ರೀತಿ ಇದ್ದೇವೆ. சில நேரத்துல நினைப்போம், நம்ம தலையெழுத்து விதி சரியில்லை அதனாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನೆನೆಸ್ತೇವೆ, ನಮ್ಮ ತಲೆ ಬರಹ ಸರಿ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ನಾವು ಈ ರೀತಿ ಇದ್ದೇವೆ. சில நேரத்துல நினைப்போம், நான் பிறந்த நாள் நட்சத்திரம் நல்லா இல்லை அதனால நான் இப்படி இருக்கிறேன். ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹುಟ್ಟಿರೋ ದಿನಾಂಕ ಆ ನಕ್ಷತ್ರ ಸರಿ ಇಲ್ಲ ಅನ್ಸ್ತದೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಈಗ. சில நேரத்துல நினைப்போம், எனக்கு சரியா படிப்பு வரல அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನೆನೆಸ್ತೇವೆ, ನನಗೆ ಸರಿಯಾದ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ ಆದ್ರಿಂದ ನಾನು ಈ ರೀತಿ ಇದ್ದೆ. சில நேரத்துல நம்ம நினைப்போம், நான் நல்லா அழகா இல்லை அதனால தான் நான் இப்படி இருக்கேன். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನೆನೆಸ್ತೇವೆ, ನಾನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸೌಂದರ್ಯವಾಗಿಲ್ಲ ಆದ್ರಿಂದ ನಾನು ಈ ರೀತಿ ಇದ್ದೇನೆ. இப்ப பாருங்க, மனது ஃபுல்லாவே நம்ம குறிச்சி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்குது. ನಮ್ಮ ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಬೇಡವಾದಂತ ಸಮಸ್ಯೆಗಳು ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம நல்லா இல்ல அப்படின்றதுக்கு நமக்கு நிறைய காரணத்தை நம்ம தேடுறோம். ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಯಾಕೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಹಲವು ಕಾರಣಗಳು ಹುಡುಕಾಡ್ತಿರ್ತೇವೆ. நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பாருங்க. ಆದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಇರ್ಲಿಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕಾರಣ ಇದೆ. இதை எல்லாத்தையும் மாற்றி போட ஒருத்தரால முடியுமா? ಇವೆಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಒಬ್ಬಾತನಿಂದ ಸಾಧ್ಯನಾ? இதையெல்லாம் மாத்தி போடுறதுக்கு சாத்தியமா? என் தலை விதியை மாத்த முடியுமா? ನನ್ನ ತಲೆ ಬರಹ ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯನಾ? எனக்குள்ளாகிற இந்த பாவ பிரச்சனைகள், நான் நல்லவன் இல்லைன்ற இந்த எண்ணத்தை மாத்தி போட ஒருத்தரால முடியுமா? ನನ್ನಲ್ಲಿರುವ ಈ ಪಾಪದ ಸಮಸ್ಯೆ, ನಾನು ಒಳ್ಳೆಯವನಲ್ಲ ಎಂಬಂತ ಆ ಭಾವನೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಲು ಸಾಧ್ಯವಿದೆಯಾ? தலைமுறை சாபங்களை போக்க ஒருத்தரால முடியுமா? ನನ್ನ ತಲೆ ಮೇಲೆ ಇರೋ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಹೋಗಲಾಡಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿದೆಯಾ? இதெல்லாம் நமக்குள்ள இருக்குது பாருங்க. ಇವೆಲ್ಲವೂ ನಮ್ಮೊಳಗಾಗಿದೆ பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ. நான் சொன்னேன்ல, கடவுள் அன்புள்ளவரா இருக்கிறார். ನಾನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ, ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಂತ. அவர் என்ன செய்தாரா? ಅದನ್ನೇನ್ ಮಾಡ್ದ? தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சு வச்சார். ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನನ್ನೇ ಭೂಮಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟ. எதுக்கு சொந்த குமாரன் அனுப்பிச்சு வச்சாரு? ಯಾಕೆ ಸ್ವಂತ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟ? நம்ம மேல் இருக்கிற இந்த சாபங்கள், நம்ம மேல் இருக்கிற இந்த கொடூரமான வியாதிகள், நம்ம மேல் இருக்கிற இந்த தலை விதி, தலை எழுத்து, பரம்பரை சாபம், முற்புறாக்கள் செய்த காரியம், இவை எல்லாவற்றையும் ஒருத்தரால நீக்க முடியும். அவர்தான் கர்த்தராகிய இயேசு. ನಮ್ಮ ಮೇಲಿರುವಂತ ಶಾಪಗಳು, ಕ್ರೂರವಾದಂತ ಈ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು, ನಮ್ಮ ಮೂಲ ಪಿತೃಗಳು, ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲ ತಲೆಮಾರು ಶಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬಾತನಿದ್ದಾನೆ, ಆತನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. தேவன் நம்ம மேல் அன்பா இருக்கிறார்ன்றத குமாரன் மூலமா நமக்கு காமிச்சாராம். ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ತನ್ನ ಮಗನ ಮುಖಾಂತರ ಆತನು ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. பாருங்க, நீங்க ஒருத்தர்ட்ட கடன் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன். ಒಬ್ಬರ ಹತ್ರ ನೀವು ಸಾಲ ಮಾಡ್ಬಿಟ್ರಿ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ அந்த கடன் உங்களால கட்ட முடியல. ಈಗ ಆ ಸಾಲನ ನಿಮ್ಮಿಂದ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. அந்த கடனுக்கு வட்டி அதிகமாயிடுச்சு. ಆ ಸಾಲಕ್ಕೆ ಬಡ್ಡಿ ಅಧಿಕವಾಗ್ಬಿಡ್ತು. இப்போ நீங்க கடனை கட்டி ஆகணும், இல்லனா இன்னைக்கு செய்றாங்க இல்லையா, கடன் கொடுக்க முடியலன்னா உயிரை விட்டுறாங்க. ಈಗ ಸಾಲ ತೀರಿಸಲೇಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಡ್ಡಾಯ ಈಗ ನಡೀತಿದೆಯಲ್ಲ, ಸಾಲ ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಹೋಗುವಾಗ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, இல்லனா ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க, ಅಥವಾ ಊರ್ ಬಿಟ್ಟು ಓಡೋಗ್ತಾರೆ, இல்லனா அவமானத்தினால அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துறாங்க, ಅಥವಾ ಅವಮಾನದ ನಿಮಿತ್ತ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಳ್ತಾರೆ. இப்போ நீங்க பட்ட கடனை இன்னொரு மனுஷனால தீர்க்க முடியுமா? ಈಗ ನೀವು ಹೊಂದಿರುವ ಸಾಲವನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರು ಬಂದು ತೀರಿಸಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯನಾ? முடியும், ಸಾಧ್ಯ. இப்போ நீங்க பட்ட கடனை அல்லது நீங்க வாங்கிய அந்த பணத்தை
பணத்தை செலுத்தக்கூடிய அளவுக்கு யாருக்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை அவங்களால செய்ய முடியும். ನೀವು ಹೊಂದಿರುವಂತ ಸಾಲವನ್ನು ನೀಗಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ಯಾರಿಗೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ, ಯಾರು ಅದು ಅಷ್ಟು ಹಣವನ್ನು ಹೊಂದಿರ್ತಾರೋ ಅವರು ಅದನ್ನು ಪರಿಹರಿಸಬಲ್ಲರು. இப்போ அவர் ஒரு பெரிய பணக்காரா இருக்கிறாருன்னு வைங்களேன். ಈಗ ಅವರೊಬ್ಬರು ಶ್ರೀಮಂತರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, உங்க பிரச்சனையை போக்க முடியும். ನಿಮ್ ಸಮಸ್ಯೆ ನೀಗಲಾಯಿಸಲು ஆனா ಸಾಧ್ಯ. அந்த பிரச்சனையை அவர் உங்களுக்கு போக்கணும்னு சொன்னா ನಿಮ್ ಸಮಸ್ಯೆ ನೀಗಬೇಕಾದ್ರೆ முதலாவது அவர் உங்க மேல அன்பு வச்சிருக்கணும். ಮೊದಲನೇದಾಗಿ ಅವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಹೊಂದಿರಬೇಕು. அவர் உங்க மேல ஒரு அன்பு வச்சிட்டாருன்னு வைங்க, ಅವ್ರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ತೋರಿದ್ರು ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ, அந்த கடன்ல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து உங்களை வெளியில கொண்டு வரதுக்கு அவரால முடியும். ಆ ಸಾಲದಿಂದ ಆ ಸಮಸ್ಯೆದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಹೊರಗೆ ತರಲು ಸಾಧ್ಯ. இப்ப அன்பு எப்படி வெளிப்படுது? ಈಗ ಪ್ರೀತಿ ಪ್ರಕಟವಾಗ್ತಿದೆ. உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்கிறார்ன்றதை எப்படி காமிக்கிறாரு? ಈಗ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತನು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಹೇಗೆ ಸಿದ್ಧಾಂತ ಪಡಿಸ್ತಾನೆ? நீங்க பட்ட எல்லா கடனையும் பிரச்சனையும் அவர் நீக்கி நான் மேல அன்பா இருக்கிறன்றதை காமிக்கிறார். ನೀವು ಹೊಂದಿರುವ ಎಲ್ಲಾ ಸಾಲಗಳನ್ನು ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳು ನೀಗಲಾಡಿಸಿ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಎಂಬುದನ್ನು ಸಿದ್ಧಾಂತ இப்ப நீங்க அந்த ಪಡಿಸ್ತಾನೆ. மனுஷனை பார்க்கும்போது ಈಗ ಆ ಮನುಷ್ಯನ ನೀವು ನೋಡುವಾಗ ஒண்ணு தெரியுது உங்களுக்கு, ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, இந்த மனுஷன் எனக்காக கடனை தீர்க்கணும், ಈ ಮನುಷ್ಯ ನನ್ನ ಸಾಲವನ್ನು ಯಾಕೆ இந்த ತೀರಿಸಬೇಕು, மனுஷன் எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யணும். ಈ ಮನುಷ್ಯನು ಯಾಕೆ ನನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು நீங்க போய் ನೀಗಿಸಬೇಕು? அந்த மனுஷன் கேக்குறீங்க, ஏன் எனக்காக நீங்க இதை செஞ்சீங்க, ನೀವು ಹೋಗಿ ಆ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ஏன் ಕೇಳ್ತೀರಿ, எனக்காக இதை செய்றீங்க, நீங்க ஏன் எனக்காக இதை ನೀವು செய்றீங்க? ಯಾಕೆ ನನಗೋಸ್ಕರ ಇದನ್ನು ಮಾಡಿದ್ರಿ? அந்த மனுஷன் சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நான் உன் மேல அன்பா இருக்கிறேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ, அதனால நான் உனக்காக செய்றேன். ಆದ್ರಿಂದ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದೆ. பாருங்க, இயேசு இததான் பண்ணாரு. ಯೇಸು ಸಹ ಇದನ್ನೇ ಮಾಡಿದ್ದು. மனிதன் மேல் இருந்த எல்லா கடன்களையும் தான் தீக்க போற அதுக்கு என்னால முடியும்ன்றதுக்காக தான் கல்வாரி சிலுவையில அவர் தன் உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். ಮಾನವನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತನೇ ಅವನ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಸಾಲ ಬಾಧೆಗಳನ್ನು ನೀಗಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಅಷ್ಟು ಘೋರವಾಗಿ ಆತನ್ನೇ ಎತ್ತಾಡಿದ. பாருங்க, கடவுள் அன்பா இருக்கிறார் அப்படின்னா அது ஒரு தியாகத்துல வெளிப்படுத்துறார். ದೇವರು ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನ ತ್ಯಾಗದ ಅಡಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತಾನೆ. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் பாருங்க, ಇವತ್ತೊಂದು ಆ ವಿಡಿಯೋ ನೋಡಿದೆ. அந்த வீடியோல ஒரு தகப்பனார் அழுகுறாரு. ಆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಒಬ್ಬ ತಂದೆಯಾದವರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மனைவிக்காக அந்நிய நாட்டுல வேலைக்கு போயிட்டு இருக்கிறார். ಆ ತಂದೆ ತನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಹೊರದೇಶಕ್ಕೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರು. வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யும் போது அந்த மனுஷனுடைய ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த மனுஷன் அங்க கைது பண்ணிட்டு இருக்கிறார். ಹೊರದೇಶದ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರುವಾಗ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯದ ನಿಮಿತ್ತ ಆ ತಂದೆನ ಅಲ್ಲಿ ಕೈದಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. அந்த மனுஷன் இப்போ அந்த வீடியோல பேசி அழுகுறாரு. ಈಗ ತಂದೆ ಆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಬಿಕ್ಕಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் பிள்ளைங்களுக்காக நான் இந்த அந்நிய நாட்டுக்கு 15 ஆண்டுகள் ஆகுது. ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾನು ಈ ಅನ್ಯ ದೇಶಕ್ಕೆ ಬಂದು 15 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. என் பிள்ளைகளுக்காக நாங்க சம்பாதிச்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾನು ಇಲ್ಲಿಂದ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ இப்போ ಕಳಿಸ್ತಿದ್ದೆ. நான் ஊருக்கு வரணும்னு விரும்பல. ಈಗ ನಾನು ಊರಿಗೆ ಬರ್ಬೇಕಂತ ಬಯಸ್ತಿಲ್ಲ. நான் விடுதலை ஆகி மீண்டும் என் பிள்ளைங்களுக்கு நான் சம்பாதிச்சு நான் கொடுக்கணும். அந்த ನಾನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಮತ್ತೆ ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸಂಪಾದಿಸಿ ನಾನು ಅವ್ರು ಕಳಿಸ್ಕೊಡ್ಬೇಕು. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த மனுஷன் அந்த பிள்ளைக்கு 2 வயசு இருக்கும் போது அந்த நாட்டுக்கு போயிருப்பாருன்னு வைங்களேன். ತನ್ನ ಮಗುಗೆ 2 ವರ್ಷ ಪ್ರಾಯ ಇರುವಾಗ ಹೊರದೇಶಕ್ಕೆ ಹೋದ್ರಂತ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. இப்போ அந்த மனுஷனுக்கு 15 வருஷம் அங்க இருக்கிறாரு. ಈಗ ಆ ಮನುಷ್ಯ 15 ವರ್ಷಗಳ ಕಾಲ. இப்போ அந்த குழந்தைக்கு 17 வயசு ஆயிரும். ಈಗ ಆ ಮಗುಗೆ 17 ವರ್ಷ ಪ್ರಾಯ. இப்போ அந்த பிள்ளைக்காக அந்த தகப்பனார் 15 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. ಆ ಮಗುಗಾಗಿ ಆ ತಂದೆ 17 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ. இப்போ மீண்டும் சொல்றாரு, ಈಗ ಮತ್ತೆ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, நான் என் பிள்ளைக்காக நான் அங்க பணம் அனுப்புறதுக்காக எனக்காக உதவி செய்யுங்க, இந்த சட்ட ரீதியான வகையில எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமான்றத Facebookல இருந்து அநேகருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி உதவி கேட்கிறார். ನನ್ನ ಮಗುಗೋಸ್ಕರ ನಾನು ಮತ್ತೆ ದುಡಿದು ಸಂಪಾದಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಕಾನೂನುಬದ್ಧವಾಗಿ ನನ್ನನ್ನು ಈ ಒಂದು ಸ್ಥಿತಿಯಿಂದ ಬಿಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ವಿಡಿಯೋ ಮುಖಾಂತರ ಅನೇಕರಿಗೆ ಕಳಿಸಿದ್ದಾರೆ. அழுதுட்டே பேசுறாரு. ಅವ್ರು ಅಳ್ತಾನೆ ಮಾತಾಡ್ತಿದ್ದಾರೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. நான் பிள்ளைய பார்க்கணும், ನನ್ನ ಮಗುನ ನೋಡ್ಬೇಕು. அந்த பிள்ளைய பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, ಆ ಮಗುನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿದ್ರು அந்த ಪರವಾಗಿಲ್ಲ. பிள்ளைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுறாரு. ಆದ್ರೂ ತನ್ನ ಮಗುಗೋಸ್ಕರ ಇಡೀ ತನ್ನ ಜೀವನವನ್ನೇ ತ್ಯಾಗ ಮಾಡಿದ. அதுதான் அன்பு. ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಪ್ರೀತಿ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அண்ட சராசரியம் படைத்த ஆண்டவர் அவர். ಸರ್ವ ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும். ಆತನು ನುಡಿಯಲು ಆಗ್ತದೆ, ಆತನ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ರೆ ನಿಲ್ತದೆ. அவர் நம்ம மேல ஒரு அன்பை வச்சிட்டாரு. ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்போ நம்மள விடுதலை ஆக்கணும்னு சொன்னா ಈಗ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡ್ಬೇಕಂತ
அவருடைய உயிரை விலைக்கிரியமா கொடுத்தால மாத்திரம்தான் நம்மளால விடுதலை ஆகும். ತನ್ನ ಜೀವವನ್ನು ಬೆಲೆ ಕ್ರಯವಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರ ನಾವು ಬಿಡುಗಡೆ ಆಗೋದು. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது தன் குமாரனை கிருபாதார பலியாக கொடுத்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕೃಪಾಧಾರ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ. நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு அவர் உயிர் தான் விலைக்கிரியும் அப்படின்னு சொல்லும் போது கூட ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಲು ಆತನ ಜೀವವೇ ಬೆಲೆ ಕ್ರಯ ಅಂತ ಹೇಳುವಾಗ நம்மளை மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த விலை உயிரை கொடுக்க கூட அவர் தயங்காமல் அந்த உயிரை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார். அதான் அன்பு. ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಎಂಬುದಾಗಿ ಆತನ ನೋಡದೆ ಅದನ್ನು ಬೆಲೆ ಕ್ರಯವಾಗಿ ಅರ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು ವಿಮೋಚಿಸಿದ ನೋಡಿ, ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಪ್ರೀತಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಅದನ್ನ ವಿಶ್ವಾಸಿರಿ. ಎಷ್ಟು ನಂಬ್ತಿದ್ದೀರಿ? ಮಾಲೆ ವೇಳೆಲ್ಲ சொல்றேன். ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕಂತ ಬಯಸುವಂತ ದೇವರು. வாழ்க்கையில நீங்க நிறைவான வாழ்வு வாழணும்னு நினைக்கிறவர். ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದುಕಬೇಕಂತ ನೆನೆಸುವ ದೇವರು. மனுஷனுடைய வாழ்க்கை சந்தோஷமும் இன்பமும் கலிகூறுதலும் நிறைவும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தீர்காயுசும் நீடிய நாட்களா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் தேவன். ಮನುಷ್ಯನ ಬಾಳು ಸಂತೋಷಕರವಾಗಿ ಆನಂದಕರವಾಗಿ ಆರ್ಭಟವು ಸಂಭ್ರಮವು ಉನ್ನತವು ಐಶ್ವರ್ಯವು ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಕೂಡಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವಂತ ಬಯಸುವ ದೇವರು. அப்படிதான் மனுஷனை உண்டாக்குனார். ಹಾಗೆ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿ மனுஷன் குறைவில் இருக்க கூடாது. ಮನುಷ್ಯನ ಕೊರತೆಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. மனுஷன் அவமானப்படக்கூடாது. ಮನುಷ್ಯನು ಅವಮಾನ ಹೊಂದಬಾರದು. மனிதன் கடன் கஷ்டம் வேதனை துன்பம் வியாகுலம் என்று அவன் ஒவ்வொரு நாளும் தன் நாளை கழிக்க கூடாது. ಮನುಷ್ಯನು ಸಾಲ ಬಾಧೆ ಕಷ್ಟ ಸಂಕಷ್ಟ ಇವುಗಳನ್ನು ತನ್ನ ದಿನಗಳು ಕಲಿಬಾರದಂತ ನೆನೆಸ್ತಾನೆ. மனிதன் வெற்றியா வாழும். ಮನುಷ್ಯನು ಜಯಕರವಾಗಿ ಬದುಕಬೇಕು. இதுக்காக தான் மனுஷனை உண்டாக்குனார். ಅದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನ ಉಂಟು ಮಾಡಿದ. அந்த மனிதன் வாழ்க்கை இன்னைக்கு தலைகீழ மாறி. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತ ಇವತ್ತು ಹಾಗೆ ತಲೆ ಕೆಳಗಾಗಿದೆ. அந்த வாழ்க்கையை மீண்டும் சீரமைப்பதற்காக, ಆ ಜೀವಿತನ ಮತ್ತೆ ಸರಿಪಡಿಸಲಿಕ್ಕಾಗಿ மனிதனுடைய பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுத்தார். ಮಾನವನ ಪಾಪಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ತ್ಯಾಗವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿದ. அவருடைய உயிரையே தியாகமாக கொடுத்து ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಮುಡುಪಾಗಿಟ್ಟ. நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்றதை வெளிப்படுத்தி, ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದೇನೆ ಅನ್ನೋದನ್ನ ಸಿದ್ಧಾಂತ ಮಾಡಿದ್ದಾನೆ. நான் சொல்றேன் இந்த மாலை வேளையில, ಈ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு மகா பெரியது. ಆತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಮಹಾ ದೊಡ್ಡದು. நீங்க வேணா இந்த மாலை வேளையில சில நேரத்துல சில கேள்விகள், சில பிரச்சனைகள், சில நேரத்துல வேதனைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಈ ಸಂಜೆ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಹಲವು ಪ್ರಶ್ನೆ ವೇದನೆ ಸಂದೇಹಗಳು ಹಲವು ಕಾರ್ಯಗಳು ಇರಬಹುದು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த அன்பின் தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றி போட ಈ வல்லவரார். ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನು. இவர் தன் ஜீவனை விட உங்களை அவர் அளவு கடந்த அன்பு கூர்ந்தார். ಈತನು ತನ್ನ ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಮಿಗಿಲಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அன்பு தியாகத்துல தான் வெளிப்படுது. ಕಾರಣ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ತ್ಯಾಗದ ಅಡಿಯಲ್ಲೇ ಪ್ರಕಟವಾಗೋದು. அவர் இதுக்கு மேல, அதாவது நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார்ன்றத அவருடைய ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினதுக்கு மேல அது நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த வேற வழியே இல்லை அவருக்கு. அதனாலதான் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்த, ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಸಿದ್ಧಾಂತ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಬೇರೊಂದಿಲ್ಲ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತನ್ನ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ ತೋರಿಸಿದ தேவனுடைய அன்பு. ಇದೇ ದೇವರ ಪ್ರೀತಿ. ಅದதான் வேதம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, தேவன் அன்புள்ளவராக, ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க. ಇದನ್ನ ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, நம்மளால மாதிரி ஒரு கதை ஒண்ணு படிச்சோம் பாருங்க. நடந்த சம்பவம், உண்மை சம்பவம். ಹಲವು ದಿನಗಳಿಂದ ನಿಜವಾಗಿ ನಡೆದ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ಓದಿದೆ. வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம், ಹೊರದೇಶದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಘಟನೆ. ஒரு குடும்பம், அதுல ஒரு தகப்பனார் பிள்ளை, அவங்க வந்து ஒரு இடத்துல வசித்து கொண்டிருக்கிறாங்க. ಒಂದು ಕುಟುಂಬ ತಂದೆ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಕಡೆ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ರು. இப்போ அந்த அவங்க தகப்பனாருக்கு அங்க ஒரு அரசாங்க உத்தியோகம். ಆ ತಂದೆಯಾದವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಸರ್ಕಾರದ ಒಂದು ಉದ್ಯೋಗ. என்ன உத்தியோகம்னு பாத்தீங்கன்னா, ಏನ್ ಉದ್ಯೋಗ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ, அங்க வந்து ஒரு கீழே வந்து ஒரு ரயில் பாதை போயிட்டு இருக்கும். ಕೆಳಗೆ ಒಂದು ರೈಲು ಗಾಡಿಯ ಹಾದಿ ಇರ್ತದೆ. அந்த பாதையை வந்து ரயில் வரும்போது அவர் அதை இயக்கணும், ரயில் போயிட்டதுக்கு அப்புறம் அதை திறந்து விடணும். ಆ ರೈಲು ಗಾಡಿ ಬರುವಾಗ ಆ ಒಂದು ಕೆಲಸವನ್ನು ಅಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು, ಅದನ್ನು ಮುಚ್ಚಬೇಕು, ಮತ್ತೆ ರೈಲು ಹೋಗಿದ ಅದನ್ನು ತೆಗಿಬೇಕು. அந்த ரெண்டு தண்டவாளமும் ஒன்னாங்க ஒரே இடத்துல இணைவாங்க. ಆ ಎರಡು ಹೆಬ್ಬಾಗಿಲಿನಂತ ಇರ್ತದೆ, ಅದನ್ನು ಮಿಷಿನ್ ಒತ್ತಿದ್ರೆ ಆ ಎರಡು ಹಾಗೆ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳುತ್ತೆ. தகப்பனாருக்கு அந்த வேலை தான் பாருங்க, ಅವ್ರ ಕೆಲಸ ಅದೇ. அங்க அந்த ரயில் வர நேரங்களை அவருக்கு வந்து சொல்லும் போது அவர் வந்து திறப்பார். நம்ம ஊர்ல கேட் திறக்கிற மாதிரி. ಆ ರೈಲು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸನ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಅವಾಗ ಹೆಬ್ಬಾಗಿಲನ್ನ ಮುಚ್ಚಬೇಕು. ನಮ್ಮ ಪ್ರಾಂತದಲ್ಲಿ ರೈಲ್ ಗೇಟ್ ಇದು ರೈಲ್ ಗೇಟ್ ತೆರಪೋ அங்க வந்து ரெண்டு தண்டவாளமே அப்படி திறக்கணும். அது ಇಲ್ಲಿ ರೈಲ್ ಗೇಟ್ ತೆರೀತದೆ. ಅಲ್ಲಿ ಹೇಗಂದ್ರೆ ಆ ರೈಲು ಹೆದ್ದಾರಿನ ಹಾಗೆ ವಿಭಾಗವಾಗ್ತದೆ. ஒரு நாள் மாலை வேலையில அந்த தகப்பனாரு தன்னுடைய வேலைக்கு கூட போறாரு. ಒಂದು ಸಾರಿ ತಂದೆಯಾದವರು ಆ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕಂತ ಹೋಗ್ತಾರೆ. அவருடைய 5 வயது மகனும் கூட போறா.
ಅವರ 5 ವರ್ಷ ಪ್ರಾಯದ ಮಗನ ಜೊತೆಲಿ ಹೋಗ್ತಾನೆ. இவர் மேல போய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ಇವರು ಹೋಗಿ ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இப்போ இந்த பிள்ளை கீழே விளையாடி கொண்டிருக்கிறான். ಈ ಮಗ ಕೆಳಗೆ ಆಟ ಆಡ್ತಿದ್ದಾನೆ. இந்த பிள்ளை விளையாடி கொண்டிருக்கிறத இவர் கவனிக்கல. விளையாடிட்டு இருக்கிறான்னு இவர் மேல போய் அந்த டெர்மினல் அந்த வேலை செய்யற இடத்துல போய் அங்க நின்றுகிறார். ಇವರು ಮಗನು ಆಟ ಆಡ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚಿಸದೆ ಇವರು ತನ್ನ ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ರಂತೆ. இப்போ மேல போயிட்ட உடனே அந்த பிள்ளை பால்ல போட்டுட்டு கீழே விழுந்துருது. அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. ಈ ಮಗನು ಬಾಲ್ ಆಡ್ತಾನೆ, ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದೋಗ್ತಾನೆ. இப்போ அந்த அங்கிருந்து ட்ரெயின் வர்றதுக்காக இவருக்கு டெலிபோன் வந்துருது. ಇವಾಗ ರೈಲು ಬರುವಂತ ಸಮಯ, ಆದ್ರಿಂದ ಇವರಿಗೆ ಟೆಲಿಫೋನ್ ಬಂದಿದೆ. ಇವರು அந்த தண்டவாளத்தை இப்போ திறந்து விட்டுறாரு. ಈಗ ಆ ರೈಲು ಹಾದಿನ ಇವರು ತೆರೆದು ಬಿಡಬೇಕು. இப்போ தண்டவாளத்தை திறந்துட்டாரு. ಆ ರೈಲು ತೆರೆದು ಬಿಟ್ರು. இப்போ கீழே பார்த்தா பிள்ளை விழுந்து கிடக்குறான். ಕೆಳಗೆ ನೋಡಿದ್ರೆ ಮಗನು ಬಿದ್ದೋಗಿದ. இப்போ ரயில் வந்துருது. ಈಗ ರೈಲ್ ಬರ್ತಾ ಇದೆ. இப்போ இவர் அந்த தண்டவாளத்தை மீண்டும் அதை திறந்தாதான் பிள்ளை வெளியில வர முடியும். ಈಗ ರೈಲು ಆ ಹಾದಿ ಮುಚ್ಚುತ್ತಿರುವ ರೈಲು ಹಾದಿನ ತೆಗೆದ್ರೇನೆ ತನ್ನ ಮಗನ ಮೇಲೆ ಬರೋದು. இப்போ நீங்க திறந்துட்டா அந்த தண்டவாளத்தை திறந்துட்டீங்கன்னா பிள்ளைய காப்பாத்திரலாம். ಆ ರೈಲು ಹಾದಿನ ನೀವು ಮುಚ್ಚೋದನ್ನ ತಡೆ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಮಗನ ಕಾಪಾಡ್ಬಿಡ್ಬೋದು. இல்லைன்னா அந்த தண்டவாளத்தை நீங்க மூடி வச்சிருந்தா பிள்ளை செத்து போயிடும், ட்ரெயின் போயிடும். ಈಗ ಮುಚ್ಚಿಬಿಟ್ರೆ ಮಗನು ಸತ್ತೋಗ್ತಾನೆ, ರೈಲು ಹೋಗ್ತದೆ. பிள்ளை உள்ள இருந்து கத்துது. ಮಗನು ಒಳಗಿಂದ ಕಿರಿಚ್ತಾ ಇದ್ದಾನೆ. 5 வயசு குழந்தை, 5 ವರ್ಷದ ಮಗ. ட்ரெயின் அங்கிருந்து வந்துருது. ರೈಲ್ ಗಾಡಿ ಆ ಕಡೆಯಿಂದ ಬರ್ತಾ. ட்ரெயின்ல யார் யார் இருக்கிறாங்கன்னு அவங்க தகப்பனார் தெரியாது. ರೈಲ್ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ಒಳಗೆ ಎಷ್ಟೋ ಜನ ಇದ್ದಾರೆ. அந்நிய பாஷைகள் பேசுறவங்க, ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತಾಡೋರು, அந்நிய ஜனங்க, ಅನ್ಯ ಜನಾಂಗದವರು, உறவு இல்லாதவர்கள், ಸಂಬಂಧ ಇಲ್ಲದವರು, எத்தனையோ பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ಆ ರೈಲಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. முகம் தெரியாத ஆட்கள், ಮುಖ ಪರಿಚಯ ಇಲ್ಲದವರು. ஆனா தான் பிள்ளை தான் பெத்தெடுத்த பிள்ளை இப்ப அந்த குழியில விழுது. ತಾನು ಹೆತ್ತಂತ ಮಗನು ಅಲ್ಲಿ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. இப்ப பிள்ளைய காப்பாத்தணும்னா ட்ரெயினை விட்டுறணும். ಮಗನ ಕಾಪಾಡಬೇಕಾದ್ರೆ ರೈಲನ್ನು ಬಿಟ್ಬಿಡ್ಬೇಕು. இல்ல ட்ரெயின் காப்பாத்தணும் சொன்னா பிள்ளை செத்து போயிடும். ರೈಲ್ ಗಾಡಿನ ಕಾಪಾಡಬೇಕಾದ್ರೆ ತನ್ನ ಮಗ ಸತ್ತು ಹೋಗ್ಬೇಕು. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அந்த பிள்ளை மேல அவர் அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறார். முகம் தெரியாத ஆள், அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா தான் பிள்ளை இது 5 வயசு பிள்ளை தன்னோட கூட விளையாடிட்டு வந்திருந்த பிள்ளை. அது ರೈಲಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡೋರು, ಮುಖ ಪರಿಚಯ ಇಲ್ಲದವರು, ಯಾವುದೇ ಸಂಬಂಧ ಇಲ್ಲದವರು. ಆದ್ರೆ ಈ ಮಗನು ತಾನು ಎತ್ತಂತ ಅತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿದಂತ ತನ್ನ ಮಗ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. ಕ್ಯಾಬಿನ್ಗುள்ள போயிட்டாரு. ಒಳಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அந்த லிவரை தூக்கிட்டா முடிஞ்சு, அவ்வளவுதான். ಇವಾಗ ಆ ಲಿವರ್ ಅವ್ರು ಎತ್ತಿದ್ರೆ ಮುಗೀತು. அந்த லிவரை எடுக்கணும், ஆனா ட்ரெயின் சத்தம் கேக்குது. ಆ ಲಿವರ್ ಎತ್ತಬೇಕು, ರೈಲ್ ಗಾಡಿಯ ಶಬ್ದ ಕೇಳ್ತಿಲ್ಲ. லிவர் கிட்ட பிள்ளை சத்தம், லிவரை தூக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளை சத்தம் கேக்குது. ಆ ಲಿವರ್ ಎತ್ತುವ ಮುನ್ನ ಮಗನ ಶಬ್ದ ಕೇಳ್ತಿದೆ. இந்த தகப்பன் யாரை காப்பாத்துறது? ಈ ತಂದೆ ಯಾರನ್ನು ಕಾಪಾಡಬೇಕು? யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. தன் பிள்ளைய காப்பாத்தினா நூற்றுக்கணக்கான ஆட்கள் செத்து போயிருவாங்க. ನನ್ನ ಮಗನ ಕಾಪಾಡಿದ್ರೆ 100 ಜನರು ಅಲ್ಲಿ ಸತ್ತೋಗ್ತಾರೆ. இந்த 100 மக்களை காப்பாத்த நினைச்சு தன் பிள்ளைய பலியா கொடுக்கும். 100 ಜನರನ್ನ ಕಾಪಾಡಬೇಕಾದ್ರೆ ತನ್ನ ಮಗನ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಬೇಕು. தகப்பனார் கதறாரு. ತಂದೆ ಅಂಗಲಾಚ್ತಾ ಇದ್ದಾನೆ. ட்ரெயின் கிட்ட வருது. ಟ್ರೈನ್ ಸಮೀಪ ಬಂತು. பிள்ளை கத்துது. ಮಗ ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. தகப்பனார் அழுகுறாரு. ತಂದೆನೂ ಅಳ್ತಿದ್ದಾನೆ. இப்போ பிள்ளை அந்த இடத்துல கூப்பிடுற அந்த சத்தத்துக்கு தான் செவி அவர் அடைக்கணும். ಮಗನು ಕೂಗುವ ಶಬ್ದಕ್ಕೆ ತಂದೆಯು ಕಿವಿ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಬೇಕು. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. ಟ್ರೈನ್ ಸಮೀಪ ಆಯ್ತು. அந்த லிவர் அவர் தூக்கல. ಅವ್ರ ಲಿವರ್ನು அந்த ட்ரெயின் கடந்து போயிடுச்சு. ಟ್ರೈನು ಹಾದು ಹೋಗ್ಬಿಡ್ತು. பிள்ளை மாண்டு போச்சு. ಮಗನು ಸತ್ತೋದ. அந்த ட்ரெயின்ல இருந்தவங்க எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದವರೆಲ್ಲ ಸುರಕ್ಷಿತವಾಗ್ಬಿಟ್ರು. ட்ரெயின்ல இருந்த யாருக்குமே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಿದ್ದವ್ರು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ಏನ್ ನಡೀತು ಅಂತ. இங்க ஒரு ஸ்டேஷன் ಮಾಸ್ಟರ್ இருந்தாரு. ಅಲ್ಲೊಬ್ಬ ಸ್ಟೇಷನ್ அவருக்கு பிள்ளை செத்து போச்சு. ಅವ್ರ ಮಗ ಸತ್ತೋದ. நம்மெல்லாம் பிழைச்சோம். ನಾವೆಲ್ಲ ಬದುಕಿಕೊಂಡು. யாருக்குமே தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும். ಆದ್ರೆ ಒಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ, அந்த தகப்பனாருக்கு மட்டும் தான் தெரியும். ತನ್ನ ತಂದೆಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಿತ್ತು. அதே போலதான் பாருங்க. ಅದೇ ರೀತಿನೇ 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் குமாரன் உங்களுக்காக எனக்காக பலி கொடுத்தார். ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ತನ್ನ ಮಗನಾದ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ. நீங்களும் நானும் வாழணும்ன்ற ஒரே எண்ணத்துக்காக அவர் தன் குமாரனை கொடுத்தார். ನೀವು ನಾನು ಬದುಕಿಕೊಳ್ಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದೇ ಕಾರಣಕ್ಕೆ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕೊಟ್ಟ. தன் குமாரனை கொடுத்தது நீங்க நிறைய பேருக்கு தெரியல. ತನ್ನ ಮಗನನ್ನ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟದ್ದು ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅನೇಕರು கேக்குறாங்க, ஏன் இயேசு எனக்காக மரிக்கணும்? ಅನೇಕರಿಗೆ ನೆನೆಸ್ತಾರೆ, ಯೇಸು ಯಾಕೆ ನನಗಾಗಿ ಸಾಯಬೇಕು? இயேசு மரிக்கலன்னு சொல்லிருந்தா நீங்களும் நானும் வாழ்ந்திருக்க முடியாது. ಯೇಸು ಸಾಯದೆ ಹೋಗಿದ್ರೆ ಇವತ್ತು ನೀವು ನಾನು ಬದುಕಿರ್ತೀವಿ. இயேசு மரிக்கலன்னு சொன்னா கடவுள் மனுஷன் மேல வைத்திருந்த அன்பை இந்த உலகம் புரிந்திருக்க முடியாது. ಯೇಸು ಪ್ರಾಣ ಕೊಡದೆ ಹೋಗಿದ್ರೆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ದೇವರಿಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿನ ಅನೇಕರು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಿದ್ರು. யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ அந்த ಮಾಡಿ. பிள்ளை செத்து போச்சு. ನನ್ನ ಮಗ ತಿರಿ ಹೋದ. அந்த ரயில்ல கடந்து போனவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. ಆ ಟ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದವರು ಎಲ್ಲರೂ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಹೋದ್ರು. பிள்ளையுடைய சத்தம் யாருக்கும் கேட்கல. ಮಗುವಿನ ಶಬ್ದ ಯಾರಿಗೂ ಕೇಳಿಸಲಿಲ್ಲ. தகப்பனுடைய சத்தம் யாருக்கும் கேட்கல. ತಂದೆಯ ಶಬ್ದ ಯಾರಿಗೂ ಕೇಳಿಸಲಿಲ್ಲ. எல்லாரும் அந்த ரயில்ல பயணம் செஞ்சுட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಆ ರೈಲಿನಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ರು. அதே போலதான் பாருங்க.
பாருங்க, ಅದೇ ರೀತಿ 2000 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த உலகத்துக்கு தெரியல. 2000 ವರ್ಷಗಳಿಂದ ಯೇಸು ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கு இந்த உலகத்துல யாருக்கும் ದೇವರ தெரியல. ಪ್ರೀತಿ ಎಷ್ಟು ಮಹತ್ವದ ಅನ್ನೋದು ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவன் மனுஷனுக்காக வைத்திருக்கிற அந்த மாறாத நிச்சயம் அன்பு நிறைய பேருக்கு தெரியல. ದೇವರು ಅವರ ಬಾಲಿನಲ್ಲಿಟ್ಟಿರುವ ಮಾರ್ಪಡದ ನಿಶ್ಚಯ ಪ್ರೀತಿ ಅನೇಕರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் சொல்றேன் இந்த மாலை வேளையில ಸಂಜೆ ವೇಳೆ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உங்களுக்காக தன் குமாரனை கொடுத்தார். ನಿಮಗೋಸ್ಕರವೇ ತನ್ನ ಮಗನನ್ನೇ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் குமாரனை ನೀವು ಬದುಕಿಕೊಳ್ಳಬೇಕನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. நீங்கள் சுகமான ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக தன் குமாரனுடைய சத்தத்தை கேட்காமல் உங்களுக்காக உங்கள் மேல் வைத்த அன்புக்காக தன் குமாரனை பலியா. ನೀವು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ಸುಖಕರವಾಗಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕನ್ನೋದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಬದುಕಿಸಿದ. அதான் வேதம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, அவர் பாருங்க, முகம் தெரியாத நீங்க அவரை பார்க்கல, ನೀವು ಆತನ ನೋಡ್ಲಿಲ್ಲ, ஆனா உங்களுக்கு யாருன்னு அவர் தெரியாம இருக்கலாம். ನೀವು ನಿಮಗೆ ಆತನ ಯಾರೆಂಬುದ ತಿಳಿಯದೇ அவர் ಇದ್ದರೆ எப்படி இருப்பார் கூட உங்களுக்கு தெரியாம ಆತನ ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾನೋ ಎಂಬುದ ತಿಳಿಯದೇ ஆனா அவருடைய ಹೋಗಿರ್ಬೋದು. குமாரனுடைய பலிதான் இன்னைக்கு அவர் நம்ம மேல் வைத்த அன்பின் அடையாளமா. ಮಗನ ಯಜ್ಞವೇ ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಸಿದ್ಧಾಂತ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, அதாவது நிவர்த்தின்னு சொன்னா நம் வாழ்க்கையில பாவத்தின் மூலமா தான் சாபம் வந்தது, சாபத்தின் மூலமா தான் வியாதி வந்தது, வியாதிகள் வந்ததுனால தான் வறுமைகள் வந்தது, இந்த வறுமையினால தான் மனுஷன் அல்பாயுசுல மரித்து போறான். ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವೇ ಶಾಪ ಎದುರಾಯಿತು, ಶಾಪದ ನಿಮಿತ್ತ ರೋಗ, ರೋಗದ ನಿಮಿತ್ತವೇ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬದುಕಲಿಕ್ಕಾಗದ ಸನ್ನಿವೇಶ ಬರಡುತನ ಬರೋದ್ರಿಂದಲೇ ಮನುಷ್ಯನ ಅಲ್ಪಾಯುಸ್ಸಿನಲ್ಲಿ ಸತ್ತೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அதனாலதான் கர்த்தர் தன் குமாரனை கொடுத்தார். ಇವೆಲ್ಲವನ್ನು ಪರಿಹರಿಸಲಿಕ್ಕೆ ದೇವರು ತನ್ನ ಮಗನನ್ನು ಕಳಿಸಿದ. அவருடைய அன்பை எடுத்து வெளிப்படுத்தி காமிக்கிறார். ಆತನ ತನ್ನ ಪ್ರೀತಿನ ತೆಗೆದು ತೋರಿಸಿದ. ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களை நேசிக்கிற ஒரೇ ஒருத்தர் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ಕಾರಣ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಮಾನವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಬ್ಬ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. ಆತನ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಬದಲಾಗೋದಿಲ್ಲ. அவருடைய அன்பு ஒரு நாளும் கைவிடாது. ಆತನ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ಮತ್ತಾಯನ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳ್ತದೆ, ஒரு குஷ்டரோகி இயேசு கிட்ட வந்து கதறா, ಒಬ್ಬ ಕುಷ್ಠರೋಗಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಬಂದು உமக்கு சித்தமானால் என்னை தொட்டு சுத்தமாக்கும். ನಿನಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡು. அந்த குஷ்டரோகிக்கு வந்து இவருடைய அன்பு எப்படின்னு விளங்கல. ಕುಷ್ಠರೋಗಿಗೆ ಈತನ ಪ್ರೀತಿ ಎಂತದಾಗಿರ್ಬೋದೋ அந்த ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. குஷ்டரோகி ஒண்ணே ஒண்ணு நினைக்கிறான், நான் சுகம் ஆகணும். ಈ ಕುಷ್ಠರೋಗಿ ಒಂದು ಮಾತ್ರ ಬೇಕಾಯ್ತು, ನಾನು ಶುದ್ಧನಾಗಬೇಕು. பாருங்க, அந்த குஷ்டரோகி மனதுல 1000 பிரச்சனைகள், 1000 விதமான கேள்விகள் ಈ உள்ளது. ಕುಷ್ಠರೋಗಿ ಒಳಗೆ ಸಾವಿರಾರು ಪ್ರಶ್ನೆ, ಸಾವಿರಾರು ಸಮಸ್ಯೆಗಳು ಒಳಗೆ. ஏன்னா அந்த குஷ்டரோகி வந்து ஊருக்கு புறம்பே இருக்கணும். ಕಾರಣ ಈ ಕುಷ್ಠರೋಗಿ ಆದವನು ಊರ ಹೊರಗಿರಬೇಕು. அந்த குஷ்டரோகி வாழ்க்கையில எல்லாருமே நிராகரிக்கப்பட்டது, அன்பில் இருந்து அவனை பிரித்து எடுத்துட்டாங்க. ಈ ಕುಷ್ಠರೋಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಕಳಕೊಂಡವನಾಗಿದ್ದಾನೆ, ಪ್ರೀತಿ ಎಂಬಂತ ಆ ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಬಂಧನದಿಂದ ಹೊರ ಬಂದಿದ್ದಾನೆ. ஏன்னா அந்த குஷ்டரோகி இப்ப வந்து ஊருக்கு வெளியே பாளையத்துக்கு புறம்பே வாழணும். ಈ ಕುಷ್ಠರೋಗ ಉಳ್ಳವರು ಊರ ಹೊರಗೆ, ಪಾಳಯದ ಹೊರಗೆ ಇರಬೇಕು. ஊருக்குள்ளவே வர முடியாது. ಊರು ಒಳಗೆ ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒரு குஷ்டரோகி ஊருக்குள்ள வரணும்னு சொன்னா தன் தலையை மூடணும். ಕುಷ್ಠರೋಗಿ ಆದವನು ಊರೊಳಗೆ ಬರ್ಬೇಕಂತ ತನ್ನ ತಲೆನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಬೇಕು. மேல கிழிந்த வஸ்திரங்களை போடணும், நல்ல வஸ்திரங்களை போடக்கூடாது. ಹರಿದಿರುವ ವಸ್ತ್ರಗಳು ಧರಿಸ್ಕೋಬೇಕು, ಉತ್ತಮ ವಸ್ತ್ರ ஏன்னா அந்த ಹಾಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. கிழிந்த வஸ்திரம் தான் அவன் குஷ்டரோகின்ற அடையாளத்தை காமிக்கும். ಹರಿದೋಗಿರುವ ವಸ್ತ್ರನೇ ಇವನು ಕುಷ್ಠರೋಗಿ ಎಂಬುದು ತೋರಿಸ್ತದೆ. அந்த தெரு நடுவுல அவன் கடந்து வரும்போது அவன் தன்னுடைய சத்தத்தை உயர்த்தணும், தீட்டு தீட்டுன்னு கத்தணும். ಅವನು ಬೀದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲೆಲ್ಲ ಬರುವ ಹಾಗಿದ್ರೆ ಅವನು ಜೋರಾಗಿ ಅರ್ಚಬೇಕು, ನಾನು ಅಶುದ್ಧನು ಅಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ. அவன் தீட்டுன்னு கத்தும் போது எல்லா கதவுகளும் மூடும். ಅವನು ಅಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ ಅರಿಚುವಾಗ ಎಲ್ಲರೂ ತಮ್ಮ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬೇಕು. தீட்டுன்னு சத்தம் வரும்பொழுது தூரத்துல வர ஜனங்க எல்லாம் அப்படியே ஓடி போயிடுவாங்க. ಅಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ ಕಿರ್ಚುವಂತ ಶಬ್ದ ಕೇಳುವಾಗಲೇ ದೂರದಲ್ಲಿರೋ ಜನರೆಲ್ಲ ಹಾಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಓಡೋಗ್ತಾರೆ. ஏன்னா அவன் வரும்பொழுது அவனை யாரும் பார்க்க மாட்டாங்க. ಕಾರಣ ಅವನು ಬರುವಾಗ ಯಾರು ನೋಡಬಾರ್ದು. நீங்க யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ, அவன் நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಗಮನಿಸಿ. பாளையத்துக்கு புறம்பே வாழணும், ಊರ ಹೊರಗಿರ್ಬೇಕು, குகையிலும் மலையின் கீழும் இருக்கணும், ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡ ಗುಹೆಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು, தன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் வெட்டப்பட்டிருக்கணும், ತನ್ನ ಸಂಬಂಧ ಎಲ್ಲ ಕಡಿದುಕೊಂಡವನಾಗಿರ್ಬೇಕು. ஒருத்தரும் கிடையாது, ಪ್ರೀತಿಸಲು ಒಬ್ಬರು ಇಲ್ಲ, அவனை தொடறதுக்கு இல்ல, அவன்கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. ಅವನನ್ನು ಮುಟ್ಟಲು ಬಿಡ್ರಿ, ಆದ್ರೆ ಅವನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಲಿಕ್ಕೂ ಯಾರು ಇಲ್ಲ. அவனுடைய உணர்வுகளை அவன் பகிர்ந்து கொள்ள ஒருத்தரும் கிடையாது. ಅವನ ತನ್ನ ಭಾವನೆಗಳನ್ನು ಹಂಚಿಕೊಳ್ಳಲು ಯಾರು ಇಲ್ಲ. 6 மணிக்கு மேல இருட்டு, 6 ಗಂಟೆ ಮೇಲೆ ಕತ್ತಲು. அந்த இருட்டுல அந்த குகையின் கீழாக இருக்கணும். ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಆ ಗುಹೆ ಒಳಗಾಗಿ, மழையோ வெயிலோ அது கீழே தான் இருக்கணும். ಮಳೆ ಆಗಿರ್ಬೋದು, ಬಿಸಿಲಾಗಿರ್ಬೋದು, ಅಲ್ಲೇ ಇರಬೇಕು. ஊருக்குள்ள ஒரு நல்ல சத்தம், திருமணங்கள், விழா கோலங்கள், எந்தலயும் அவனால போய் கலந்து கொள்ள முடியாது. ಊರ ಒಳಗೆ ಒಂದು ಹಬ್ಬನೋ ಒಂದು ಸಂಭ್ರಮನೋ ಆಚರಣೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲೂ ಭಾಗವಹಿಸಂಗಿಲ್ಲ. அவன் உறவுகளை பார்க்கவே முடியாது. ತನ್ನ ಸಂಬಂಧಿಕರು ಒಡ ಹುಟ್ಟಿದವರು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்போ அவன் ஊருக்குள்ள வரவே முடியாது,
ஊருக்குள்ள வரணும்னு சொன்னா ஒரு அகோரமான சத்தத்தை எழுப்பினே வரணும். ಊರ ಒಳಗೆ ಅವನು ಬರಂಗಿಲ್ಲ, ಒಂದ್ ವೇಳೆ ಬರ್ಬೇಕಾದ್ರೂ ಸಹ ಅಘೋರವಾದ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಬರ್ಬೇಕು. யோசிச்சு பாருங்க, இயேசுவை பார்த்தவனே கதறான். ಯೇಸುವನ್ನು ನೋಡಿದ ಅಂಗಲಾಸ್ತಾನೆ. அந்த வார்த்தை ஏன் அவன் சொன்னான் தெரியுங்களா? ಆ ಮಾತು ಯಾಕೆ ಹೇಳ್ದ ಗೊತ್ತಾ? உமக்கு சித்தமானால் என்ன சுத்தமாக்கும் ஏன் சொன்னான் தெரியுங்களா? ನಿನಗೆ ಚಿತ್ತವಿದ್ದರೆ ನನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಂತ ಯಾಕೆ என்ன ಹೇಳ್ದ? சுத்தமாக்குமால முடியுமா? ನನ್ನನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಲು ನಿನ್ನಿಂದ ಸಾಧ್ಯನಾ? இயேசு சொன்னார் எனக்கு சுத்தம் உண்டு என்று சொல்லி அப்படியே சுத்தமாகல, அவனை தொட்டு முதலாவது அவனை தொடுறாரு பாருங்க. ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಅಲ್ಲಿ ನನಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಹಾಗೆ ಸೌಖ್ಯ ಪಡಿಸಲಿಲ್ಲ. ಮೊದಲದಾಗಿ ಅವನು ನನಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಅವನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஏன் அவனை தொடுறாரு தெரியுமா? ಯಾಕೆ ಅವನನ್ನು ಮುಟ್ತಾನೆ? இனி உன்னை எல்லாரும் தொட போறாங்க. ಇನ್ನು ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ನಿನ್ನ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ இனி நிராகரிக்கப்பட்டவன் அல்ல நீ. ಇನ್ನು ನೀನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು ಅಲ್ಲ, ಅಂಗೀಕರಿக்கப்பட்டவன். ನೀನು ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಟ್ಟವನು, வாழ்வுக்கு தகுதி உள்ளவன், ನೀನು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಯೋಗ್ಯ. எனக்கு சித்தம் உண்டு, ನನಗೆ ಚಿತ್ತ ಉಂಟು. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ಪದಕ್ಕೇನು ಅರ್ಥ ಗೊತ್ತಾ? இந்த நாள்ல இருந்து இந்த அன்பின் தெய்வத்திடத்தில் நீ வந்துட்ட, என் அன்பை உனக்கு காமிக்கிறேன். இந்த அன்பு இந்த உலகத்தை உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பா ನೀನು மாறும். ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಬಳಿಗೆ ಬಂದಿದ್ದೀಯ, ಪ್ರೀತಿಯ ದೇವರನ್ನು ನೀನು ನೋಡಲು ಬಂದಿದ್ದೀಯ. ಈ ಪ್ರೀತಿಯ ದೇವರು ನಿನಗೆ ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋದು ಮುಖಾಂತರ ಈ ಲೋಕದ ಪ್ರೀತಿಯಲ್ಲೇ ನೀನು ನಿನಗೆ ದೊರೆಯಲಿಕ್ಕಿದೆ. ஏசு அன்னைக்கு அவனை தொட்டார், ಏಷಾಯನನ್ನು ಮುಟ್ಟಿದ, அன்னைக்கு அவனை தொட்டார், ಅವತ್ತು ಅವನನ್ನು ಮುಟ್ಟಿದ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, எந்த ஊருக்குள்ள தீட்டுன்னு அந்த ஊருக்குள்ள இப்போ சந்தோஷமாய் குதூகலத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட ஆரவாரத்தோடு கூட உள்ள ஓடுறான். ಯಾವ ಊರೊಳಗೆ ಅಶುದ್ಧನು ಎಂಬುದಾಗಿ ಓದನೋ ಅದೇ ಊರೊಳಗೆ ಈಗ ಕೊಂಡಾಟದೊಂದಿಗೆ ಆರ್ಭಟದೊಂದಿಗೆ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. எந்த வீட்டுக்குள்ள போக முடியாத வீட்டுக்குள்ள ஓடுறான். ಯಾವ ಮನೆ ಒಳಗೆ ಪ್ರವೇಶವಿಲ್ಲವೋ ಆ ಮನೆ ಒಳಗೆ ಇವಾಗ ಅವನಿಗೆ ಪ್ರವೇಶ. நண்பருக்கு முன்னாடி பழக முடியாத நண்பர்கிட்ட பழகுறான். ಯಾವ ಸ್ನೇಹಿತರ ಒಂದಿಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ವೋ ಈಗ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಬೆರೀತಾ ಇದ್ದಾನೆ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ, நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ನೀವೇ ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸ್ರಿ. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். ಕಾರಣ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪ. விசுவாசிங்க, ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, தேவன் அன்பாக ಹೇಳ್ರಿ, ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪ. அந்த தேவ அன்பு நம்ம மேல இருக்குது. ಈ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲಿದೆ. அந்த தேவ அன்பு உங்களை அங்கீகரித்துக் கொள்ளும். ಈ ದೇವರ ಪ್ರೀತಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿ, உங்களை நிராகரிக்காது. ನಿಮ್ಮನ್ನು ನಿರಾಕರಿಸಲಿಲ್ಲ. ஒருவேளை இந்த உலகத்துல உங்களை பார்த்து சொல்லிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿರ್ಬೋದು, நீங்க தீட்டு உள்ளவர்கள் சொல்லிருக்கலாம். ನೀವು ಅಶುದ್ಧರು ಎಂಬುದಾಗಿ சில ಹೇಳಿರ್ಬೋದು. நேரத்துல உங்களை பார்த்து சிலர் சொல்லிருக்கலாம், நீ பிறந்ததே வேஸ்ட். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವ, ನೀನು ಹುಟ್ಟಿದ್ದೇ ಸರಿ ಇಲ್ಲ. சில நேரத்துல உங்களை பார்த்து சிலர் அவமானமா சொல்லிருக்கலாம், உங்களுடைய பின்னணியை வைத்தோ நீங்க வளர்ந்த விதத்தை வச்சு உங்களை அவமானப்படுத்தி, ನೀವು ಬೆಳೆದಂತ ಕಾರ್ಯ ನಿಮ್ಮ ಹಿನ್ನೆಲೆ ನೋಡಿ ಅವಮಾನಕರವಾಗಿ சில ಹೇಳಿರ್ಬೋದು. நேரத்துல உங்க சொந்த பந்தங்கள் இடத்துல உங்களால போக முடியாத அளவுக்கு நீங்க தலை குனிஞ்சிருக்கலாம். ನೀವು ಸ್ವಂತ ಬಂಧು ಬಳಗದವರಿಗೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಾಗದಷ್ಟು ತಲೆ ಬಗ್ಗಿ ಹೋಗುವ ಮಟ್ಟಿಗೆ ಮಾಡಿರಬಹುದು. நான் சொல்றேன், அந்த மாலை வேளையில ಆದ್ರೆ ಸಂಜೆ ವೇಳೆ ನಾನೊಂದನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த தேவன் உங்க மேல அன்பாகவே ಈ ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. இந்த தேவனுடைய அன்பு, ಈ ದೇವರ ಪ್ರೀತಿ நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, வாழ்க்கைய ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு நேராய், அங்கீகரிப்புக்கு நேராய், உயர்வுக்கு நேராய் கொண்டு வரும். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬಹಳ ಉನ್ನತಿಗೆ ನೇರವಾಗಿ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ, ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ನೇರಾಗಿ ತನ್ನ ಕೊಂಡೊಯ್ಯಲು. அதனாலதான் வேதம் சொல்லுது பாருங்க, ಆದ್ರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತೇವೆ, தேவன் குஷ்டரோகி கிட்ட போறாரு, ಯೇಸು ಕುಷ್ಠರೋಗಿ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ. இயேசு அங்க இருக்கிற வியாதிஸ்தன் கிட்ட போறாரு, ಅಲ್ಲಿರುವ ರೋಗಿಗಳ ಬಳಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. 38 வருஷமா ஒருத்தர் வியாதியாகிறான், அவங்கிட்ட இயேசு போறாரு. 38 ವರ್ಷಗಳಿಂದ ಒಬ್ಬಾತನು ಬಿದ್ದಿದ್ದಾನೆ, ಅವನ ಹತ್ರ ಹೋಗ್ತಾನೆ. 38 வருஷமா யோசிச்சு பாருங்க வாழ்க்கை. 38 ವರ್ಷಗಳು ಯೋಚನೆ அவனை பார்த்து கேக்குற, நீ சுகமாக விரும்புகிறாய்? ಕೇಳ್ತಾನೆ, ನೀನು ಸೌಖ್ಯ ಹೊಂದಲು ಬಯಸ್ತೀಯ? ஏன்னா அவர் அன்பு வச்சுட்டாரு. ಕಾರಣ ಪ್ರೀತಿ ಇಟ್ಬಿಟ್ಟ. இப்ப 38 வருஷ பிரச்சனை பெருசுல, அவருடைய அன்பு பெருசு. 38 ವರ್ಷಗಳ ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡದಲ್ಲ, ಆತನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿ ದೊಡ್ಡದು. அன்பு பெருசு. ಅವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದ ಪ್ರೀತಿ ದೊಡ್ಡದು. குஷ்ட ரோகம் எவ்வளவு வேணா பிரச்சனை உள்ளதா இருக்கலாம், ಕುಷ್ಠ ರೋಗ ಅನ್ನೋದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಬೇಕಾದ್ರೆ தேவன் நம்ம மேல அன்பு வச்சிட்டார். ಆದ್ರೆ ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದ. ஒவ்வொரு பாவிகள் இடத்துல இயேசு போறார், ಪ್ರತಿ ಪಾಪಿಗಳ ಬಳಿಗೆ ಯೇಸು, ஒரு விபச்சாரி இடத்துல இயேசு, ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವ್ಯಭಿಚಾರಿ ಹತ್ರ ಯೇಸು அவனை ಹೋಗ್ತಾನೆ. பார்த்து சொல்றாரு, இனி உன் வாழ்க்கை மாறப்போகுது. ಆತನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ಇನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತ ಬದಲಾಗ್ತದೆ. திருடர்கள் கிட்ட இயேசு போறாரு, ಕಳ್ಳರ ಬಳಿ ಯೇಸು ಹೋಗ್ತಾನೆ. ஆயக்காரர்கள், அதாவது அந்த ஊர்லயே பாவின்னு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரர், அவனிடத்துல இயேசு போறாரு. ನೋಡ್ರಿ, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪಿಗಳಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಂಕದವರು, ಅವರನ್ನು ಹುಡುಕಿ ಯೇಸು ಹೋಗ್ತಾನೆ. இயேசு சொல்ற, இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வர போறேன்ற, ಈ ಹೊತ್ತು ನಿನ್ನ ಮನೆಗೆ உன் ಬರ್ತೇನೆ, வீட்டுல நான் போஜனம் பண்ண ನಿನ್ನ போறேன். ಮನೆಯಲ್ಲಿ ನಾನು ಊಟ ಮಾಡ್ತೇನೆ. பாருங்க, அந்த ஊரே பார்த்து சொல்லுது, இவன் பாவி, இவன் வீட்டுக்கு இயேசு ஏன் போறாரு? ಇಡೀ ಊರ್ ಜನನೇ ಹೇಳ್ತಿದೆ, ಇವನೊಬ್ಬ ಪಾಪಿ, ಇವನ್ ಮನೆಗೆ ಯೇಸು ಹೋಗ್ತಾನೆ. பாருங்க, இயேசு மனுஷன் மேல வைத்திருக்கிற அன்பு பாவிகள் பாவத்தினுடைய கொடூரத்தை விட அந்த அன்புக்கு வலிமை ஜாஸ்தி. ನೋಡ್ರಿ, ಯೇಸು ಒಬ್ಬ ಮಾನವನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರೋ ಪ್ರೀತಿ ಎಷ್ಟಂದ್ರೆ ಪಾಪದ ಕ್ರೂರತೆಗಿಂತಲೂ ಅದು ಬಹಳ ಉನ್ನತವಾದ. அந்த நோயினுடைய கொடூரத்தை விட அவர் அன்பு பெருசு. ರೋಗದ ಕ್ರೂರತೆಗಿಂತಲೂ ಆತನ ಪ್ರೀತಿ ಬಹಳ ದೊಡ್ಡದು. பாருங்க, வாழ்க்கையில எவ்வளவு தள்ளப்பட்ட மனிதர்கள், நிராகரிக்கப்பட்ட மனிதர்கள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள், வியாதியினால, கண்ணீர்னால, கஷ்டத்தினால,
வியாகுலத்தினால வேதனையினால நிராகரிக்கப்பட்ட மக்கள் அந்த அன்பு தூக்கி எடுக்கும். ನೋಡ್ರಿ, ಮನುಷ್ಯರು ಸಮಾಜದಲ್ಲಿ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟರು, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟರು, ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡದವರು, ರೋಗದಿಂದಲೂ ಕಷ್ಟದಿಂದಲೂ ಇರೋರನ್ನು ಸಹ ಯೇಸು ತನ್ನ ಪ್ರೀತಿ ನಿಮಿತ್ತ ಬಿಡಿಸಿ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಿ ತೋರಿಸ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಿ? நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த மாலை வேளை உங்களுக்கு சொல்றேன், ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, உங்க வாழ்க்கையில எவ்வளவு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟ ನಿರಾಕರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. இந்த தேவன் உங்களை சுமந்து செல்ல வல்லவர். ಈ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತು ಕೊಂಡೊಯ್ಯಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். ಈ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த தேவன் உங்களோடு கூட வந்து வாசம் பண்ண வல்லவர். ಈ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬಂದು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಸ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எத்தனை நம்புறோம் அதை? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? பாருங்க, இந்த தேவனை நம்பர் தான் ரொம்ப பெரிய விஷயம். ಈ ದೇವರನ್ನ ನಂಬೋದು ಬಹಳ ದೊಡ್ಡದು. இந்த தேவனை நம்பும் பொழுது வாழ்க்கை மாறும். ಈ ದೇವರನ್ನ ನಂಬುವಾಗ ಜೀವನ ಅರಳುತ್ತದೆ. பாருங்க, நான் இயேசுவை நிராகரிச்சவன் ஒரு காலத்துல. ನಾನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಸುನ ನಿರಾಕರಿಸಿದ್ದೆ. இயேசு சொன்னா வெறுத்தவன் ஒரு காலம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂದ್ರೆ ಬಹಳ ದ್ವೇಷಿಸ್ತಿದ್ದೆ. ஆனா ஒரு நாள் இந்த இயேசுவை நம்பணும். ಒಂದ್ ದಿವಸ ಯೇಸುನ ನಂಬದೆ வாழ்க்கையை கர்த்தர் மாத்தி அமைக்கிறார். ಜೀವಿತವನ್ನೇ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ. தள்ளப்பட்டதை தூக்கி எடுத்து இந்த உலகத்துக்கு மூளைக்கெல்லாம் மாத்தி காமிக்கிறார். ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲಾಗಿದ ನನ್ನನ್ನು ತೆಗೆದು ಲೋಕಕ್ಕೆ ಮೂಳೆಗಳಂತೆ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸಿದ. ಆಮೆನ್. இவர் கைவிடுகிறவர் அல்ல. ಈತನು ಕೈ ಬಿಡುವವನು ಅಲ್ಲ. சில சில கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். ಕೆಲವೊಂದು ಪ್ರಶ್ನೆಗಳು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬರಬಹುದು. இவர் நிச்சயமா என்ன சுமந்து கொண்டு போவாரா? ಖಂಡಿತವಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸೌಖ್ಯ ಕೊಡ್ತಾನೆ. நிச்சயமா என் வாழ்க்கையை ஒரு சுமந்து கொண்டு போய் அக்கறையில சேர்க்க முடியுமா? ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತ ಕೊಂಡೊಯ್ದು ದಡ ಸೇರಿಸ್ತಾನ. நிச்சயமா என்ன உயர்ந்த நிலைமையில கொண்டு வர முடியுமா? ನಿಶ್ಚಯವಾಗಿ ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ನನ್ನ ತರ್ತಾನ. நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த தேவன் ஒவ்வொருத்தரையும் அப்படி சுமந்து கொண்டு போய் உயர்ந்த நிலைமையில வைக்க வல்லவரும் நல்லவரும். ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ಉನ್ನತವಾದ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಇಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್. பாருங்க, ஒரு 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 பெரிய மனுஷன் ஒருத்தர் தான் பாருங்க, ಬಹಳ ಉನ್ನತವಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದ್ದಾನೆ. சாகத்தை செய்யற, அதாவது சாகசம், ಸಾಹಸ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ. அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டாராம் ஊர்ல. ಆತನ ಏನ್ ಮಾಡ್ದ, ಊರಲ್ಲಿರೋ ಎಲ್ರನ್ನೂ ಕರೆದ. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய உயர்ந்த கட்டிடத்து மேல ஏறினாராம். ಊರಲ್ಲಿರುವ ಬಹಳ ಎತ್ತರವಾದ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಹತ್ತದನಂತೆ. அது ஒரு 20 அடி 30 மாடி அப்படி இருக்குமா? ಅದು 30 ಮಹಡಿ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡ. இந்த 30 மாடியில ஒரு கயிறையும் அதுக்கு எதிரில் இருக்கிற 30 மாடியில ஒரு பெரிய கயிறை கட்டினாராம். 30 ಮಹಡಿ ಇರುವಂತ ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡ, ಅದ್ರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ದೊಡ್ಡ ಮಹಡಿ ಇರುವಂತ ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಒಂದು ಹಗ್ಗ ಕಟ್ಟದನಂತೆ. உடனே எல்லாரும் பார்த்தாங்களாம். ಎಲ್ರು ನೋಡಿದ್ರಂತೆ. சொன்னாரா, இது மேல நான் நடக்க போறேன். ಅವನು ಹೇಳ್ದಂತೆ, ನಾನು ಇದ್ರ ಮೇಲೆ ನಡೀತೇನೆ. சொன்னாங்களா, என்ன 30 மாடி கீழே விழுந்தா ஒண்ணும் கிடைக்காது, அது மேல இந்த இன்னொரு பில்டிங் எப்படி நடக்கும்? 30 ಮಹಡಿ ಎತ್ತರದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಟ್ಟಡಕ್ಕೆ ಹಗ್ಗದ ಮೇಲೆ ನಡೀತಾನ, ಕೆಳಗೆ ಬಿದ್ರೆ ಏನ್ ಸಿಗಲ್ವಲ್ಲ. உடனே சொன்னாங்களாம் பாருங்க. ತಕ್ಷಣ ಬೇಡ ಬೇಡ சொன்ன நடந்து காமிச்சாராம். ಅವರು ನಡೆದು ತೋರಿಸಿದ್ರು. அவர் நடந்து போகும்போது ஜனங்க அவர் அண்ணாந்து பாக்குறாங்க. ನಡೆದು ಹೋಗುವಾಗ ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿದ್ರಂತೆ. காத்தடிக்குது, ಗಾಳಿ ಬೀಸ್ತಿದೆ. ஐயோ விழுந்துருமோ, ಅಯ್ಯೋ ಬಿದ್ದೋಗ್ತಾನೋ, ஐயோ இந்த பக்கம் சாயறானே, ಈ ಕಡೆ அந்த பக்கம் சாயறானே. ಆ ಕಡೆ கடைசில அந்த மனுஷன் வெற்றிகரமா அந்த கயிறு மேல நடந்தார். ಕೊನೆಗೆ ಜಯಪ್ರದವಾಗಿ ಆ ಮನುಷ್ಯ ಅದನ್ನ ದಾಟ್ಬಿಟ್ನಂತೆ. உடனே எல்லாரும் ಕೈ ತಟ್ಟனாங்களா பாருங்க. ಕೊನೆಗೆ ಎಲ್ಲರೂ ಕರಗಳು ஓ ತಟ್ಟಿದ್ರು. பெரிய மனுஷன், நீ பெரிய சாகதமான ஆளு. ಓ ಮನುಷ್ಯ, ನೀನು ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು, பெரிய சாகதம் பண்ணி ದೊಡ್ಡ ಸಾಧನೆ ಮಾಡ್ಬಿಟ್ಟು. உடனே அந்த மனுஷன் பார்த்து கேட்டாங்க, ತಕ್ಷಣ ಮನುಷ್ಯನ ನೋಡಿ நீங்க ಕೇಳಿದ್ರು, யாராவது வரீங்களா, நான் உங்களை கொண்டு போற சேர்க்கிறேன். ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ನೀವ್ ಯಾರಾದ್ರೂ ಬರ್ತೀರಾ, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೇನೆ. யாருமே ஒண்ணும் வரலையா? ಯಾರು ಹೋಗ್ಲಿಲ್ಲ. சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க, நான் கொண்டு போய் உங்களை ಅವ್ರು சேர்க்கிறேன். ಹೇಳಿದ್ರಂತೆ, ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರಾದ್ರೂ ಬನ್ನಿ, ನಾನು ಕೊಂಡೋರ್ದು நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். எல்லாம் சொன்ன, இல்ல இல்ல வேணாம் வேணாம். ಎಲ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ಬೇಡ ಬೇಡ, நான் நடந்தது நீங்க பாத்தீங்களே, ನಾನ್ ನಡೆದದ್ದು ನೀವು ನೋಡಿದ್ರಿ, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிறேன். ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಸೇರಿಸ್ತೇನೆ. நான் சொல்றேன், இந்த மாலை வேளையில ಸಂಚೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ಈ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಿಮಗಾಗಿ ನನಗಾಗಿ ಮರಣವನ್ನೇ ರುಚಿ ನೋಡಿದ್ದಾನೆ. நோயை ருசி பார்த்தார், ರೋಗವನ್ನು ರುಚಿ ನೋಡ್ದ, தோல்வியை ருசி பார்த்தார், ಸೋಲನ್ನು ರುಚಿ ನೋಡ್ದ, இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரங்களை ருசி பார்த்தார், ಲೋಕದಲ್ಲಿರುವ ಬಡತನವನ್ನು ರುಚಿ ನೋಡ್ದ. அவர் எல்லாத்தையும் ருசி பார்த்தார். ಆತನ ಎಲ್ಲವನ್ನು ರುಚಿ ನೋಡಿ இப்ப சொல்றாரு, ಈಗ ಹೇಳ್ತಾನೆ, நோயினுடைய ருசி என்னன்னு எனக்கு தெரியும், ರೋಗದ ರುಚಿ ಏನಂತ ನನಗೆ அதை எப்படி மாத்தி போடணும்னு எனக்கு ಅದನ್ನ தெரியும். ಹೇಗೆ ಬದಲಾಯಿಸಬೇಕನ್ನೋದು என்ன ಗೊತ್ತು. நம்பி வா, ನಾನು ನಂಬಿ ಬಾ, அவனை கொண்டு போய் அக்கறையில சேர்க்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕರಕೊಂಡು ದಡಕ್ಕೆ ಸೇರಿಸ್ತೇನೆ. ஆமென். கடைசியில ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். ಕೊನೆಯದಾಗಿ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಓಡಿ ಬಂದಂತೆ. ஓடி வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, வேணாம் வேணாம் போ. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರು, ಏ ಬೇಡ ಹೋಗ್ಬೇಡ. அந்த பையன் எல்லாரையும் பார்த்து சிரிச்சானா. ಆ ಹುಡುಗ ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ನಕ್ಕದನಂತೆ. ஏறி அந்த அந்த மனுஷன் தோள் மேல உட்கார்ந்தான். ಜಿಗಿದು ತನ್ನ ಮನುಷ್ಯನ ಭುಜದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡ. அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு 9 வயசு. ಆ ಹುಡುಗನಿಗೆ ಒಂದು 8-9 ವರ್ಷ ಪ್ರಾಯ. இப்போ அந்த மனுஷன் நடக்கிறான். ಈಗ ಆ ಮನುಷ್ಯ ನಡೀತಿದ್ದಾನೆ. எல்லாரும் இன்னும் ஆச்சரியமா பாக்குறாங்க. ಈಗ ಎಲ್ಲರೂ ಇನ್ನೂ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த பையனை போட்ற போறானோ, ಈ ಹುಡುಗನ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೆಳಗೆ, அந்த பையன் கீழே விழுந்துருவார். ಆ ಹುಡುಗ ಎಲ್ಲಾದ್ರೂ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಹೋಗ್ತಾನೋ. எல்லாரும் பயத்தோட நடுக்கத்தோட பாக்குறாங்க. ಎಲ್ಲರೂ ಭಯದೊಂದಿಗಳು ಬಹಳ ನಡುಕದೊಂದು ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. அந்த ಮನುಷ್ಯ அந்த ಮೇಲೆ நடக்கிறாரு. ಆ ಮನುಷ್ಯನ ಅದ್ರ ಮೇಲೆ ನಡೀತಾ ಇದ್ದಾನೆ. ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறாரு. ಪ್ರತಿ ಹೆಜ್ಜೆ ತೆಗೆದು எல்லாரும் கண்கள் அப்படியே
அப்படியே இமை மூடாமல் பார்த்து கொண்டு ಎಲ್ಲರ ಕಣ್ಗಳು ರೆಪ್ಪೆ ಮುಚ್ಚಿದಂತೆ ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇದೆ. கடைசியில் அந்த பையனை கொண்டு போய் அக்கறை சேர்த்துட்டாங்க. ಕೊನೆಗೆ ಆ ಹುಡುಗನ ಕರ್ಕೊಂಡು எல்லாரும் கை தட்டினாங்க. ಎಲ್ಲರೂ ಕರೆತಟ್ಟಿದ್ರು. பையன் கீழே இறங்கி வந்தானா. ಆ ಹುಡುಗ ಕೆಳಗೆ ಇಳಿದು ಬಂದ. எப்படி நீ அவ்வளவு தைரியமா போன? ಅವನು ಕೇಳಿದ್ರಂತ, ಹೇಗೆ ನೀನು ಅಷ್ಟು ಧೈರ್ಯವಾಗಿ ಹೋದೆ? அந்த பையன் சொன்னானா, ಹುಡುಗ ಹೇಳಿದಂತೆ, அவர் எங்க அப்பா. ಅವ್ರು ನಮ್ಮ ಅಪ್ಪ. எத்தனை பேர் விளங்குது? அவர் எங்க அப்பா. ಅವ್ರು ನಮ್ಮ ಅಪ್ಪ. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ. அந்த தகப்பன் தான் பிள்ளையை கீழே விடுவாரோ? ಆ ತಂದೆ ತನ್ನ ಮಗನ್ನ ಕೆಳಗಡೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೋ? இந்த தகப்பனை நம்பி நீங்க தோல்ல உட்காரும் பொழுது இவர் உங்களை கீழே விடுவாரோ? ಈ ತಂದೆಯನ್ನು ನಂಬಿ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕುಳಿತಿದ್ದಾನೆ, ಅವನು ಆ ತಂದೆ ಕೆಳಗೆ ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೋ? பிள்ளைக்கு உயரம் எவ்வளவு தெரியாது. ಆ ಹುಡುಗನಿಗೆ ಎಷ್ಟು ಎತ್ತರ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. பிள்ளைக்கு எவ்வளவு காத்தடிக்குதுன்னு தெரியாது. ಆ ಹುಡುಗನಿಗೆ ಗಾಳಿ ಎಷ್ಟು ಬೀಸಿದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிள்ளைக்கு கீழே விழுந்தா செத்து போயிருமோன்ற பயம் இல்ல. ಆ ಹುಡುಗನಿಗೆ ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಸತ್ತೋಗ್ತೇವೆ ಅಂತ ಭಾವನೆ ಇಲ್ಲ. ஆனா அந்த பிள்ளை பாருங்க, அந்த தகப்பன் மேல ஏறி அமர்ந்து கொண்டு அக்கறை போய் இறங்குது. அந்த ಆ ಹುಡುಗ ನೋಡಿ ತನ್ನ ಅಪ್ಪನ ಮೇಲೆ ಭುಜದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಹೋಗಿ ದಡ ಸೇರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இவர் நல்ல தகப்பன். ಈತನು ಒಳ್ಳೆ ತಂದೆ ಆಗಿದೆ. வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற நல்ல தகப்பன். ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನೇ ಪರಿವರ್ತಿಸುವ ಒಳ್ಳೆ ತಂದೆ. உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லலாம். ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿರಬಹುದು. போகாத, ಹೋಗ್ಬೇಡ, போகாத, ಹೋಗ್ಬೇಡ, உன்னை தள்ளி விட்டுருவாங்க. ಅಲ್ಲಿ ಕೈ ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೆ. இல்ல ಇಲ್ಲ, இந்த தகப்பனை நம்பி வந்த யாரும் கைவிடப்பட்டது. ಈ ತಂದೆಯನ್ನು ನಂಬಿ ಬಂದ ಯಾರೊಬ್ಬರು ತಲ್ಲಿ ಕೈ பாருங்க, அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தோள்ல சுமந்து கொண்டு அந்த பிள்ளையை அக்கறையில கொண்டு போய் சேர்த்து இறங்கி அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட வைத்தார். ಆ ಮಗನ ತನ್ನ ಭುಜದ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಸೂಕ್ಷ್ಮವಾಗಿ ದಡವನ್ನು ಸೇರಿ ಅಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತಲಿರೋ ಎಲ್ಲರೂ ಜನರು ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತೆ ಮಾಡಿದ. இந்த சமுதாயம் சொல்லும், ಸಮಾಜ ಹೇಳ್ತದೆ, இயேசு உன்னை வாழ வைக்க மாட்டார். ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಬದುಕಿಸೋದಿಲ್ಲ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இந்த இயேசு உன்னை வாழ வைக்காம விட மாட்டார். ಈ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಬದುಕಿಸಿದ ಹೊರತು ಬಿಡೋದಿಲ್ಲ. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ನಂಬ್ತೀರಾ? நான் சொல்றேன் பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நம்பி வாங்க, ನಂಬಿ ಬನ್ನಿ. இந்த தேவன் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. ಈ ದೇವರ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಎತ್ತಿ ಇಡಿ. இவர் குருடனை கண்களை திறந்தவர், ಕುರುಡರಿಗೆ ಕಣ್ಣನ್ನು ಕೊಟ್ಟ, செத்து போனவன் உயிரோடு எழுப்பினவர், ಸತ್ತವರನ್ನು ಬದುಕಿಸಿ, அழுகி போன சரீரத்தை ஜீவனுள்ளவனா மாற்றினார், ದುರ್ವಾಸನೆ ನಾಶವಾಗ್ತಿರುವ ಶರೀರವನ್ನು ಜೀವದಿಂದ ಎಬ್ಬಿಸಿದ, வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீக்கி போட்டு உங்களை அலங்கரிக்கிற தேவன் இவர். ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ನೀಗಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಅಲಂಕರಿಸುವಂತ ದೇವರು. வாழ்க்கை ஒரு வனாந்தரமா இருக்குதா? ಜೀವಿತ ಒಂದು ಅರಣ್ಯದಂತಿದೆಯಾ? நீர் ஊற்றாய் மாற்றுகிற தேவன். ನೀರಾವರಿಯಂತೆ உங்க ಮಾರ್ಪಡಿಸುವ. வாழ்க்கை அப்படியே தலை குனிஞ்சி என்னால வாழ முடியலன்னு யோசிச்சு நிக்கிறீங்களா? ಜೀವಿತ ತಲೆ ಬಗ್ಗಿ ಇನ್ನು ಬದುಕಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಯೋಚಿಸ್ತಿದ್ದೀರಾ? அவருடைய மகிமை உங்க தலையை உயர்த்தி ಆತನ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ತಲೆ ಎತ್ತುವಂತೆ ಮಾಡ್ತಾನೆ. உங்களுக்குள்ள 1000 கேள்வி இருக்கா? இந்த உலகத்துல பிரச்சனை 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 எண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? ಸಾವಿರಾರು ಸಮಸ್ಯೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ಲೆಕ್ಕಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நான் சொல்றேன், அந்த சின்ன பையனை மாதிரி யோசித்து பாருங்க. ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಂತೆ ಭಾವಿಸ್ತೀರಿ. போகாதன்னு சொன்னாங்க, ಹೋಗ್ಬೇಡ ಅಂತ ನೆನೆದಿಲ್ಲ. அந்த சின்ன பையன்ட்ட நிறைய பேர் பயமுறுத்துறாங்க. ಆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗ ಅನೇಕರು ಭಯಪಡಿಸಿದ್ರು. கீழ போட்டுடுவான்னு சொன்னாங்க, ಕೆಳಗೆ ಹಾಕ್ಬಿಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ಇವತ್ತು ನಿಮ್ಗೆ உங்க ಹೇಳ್ತೇನೆ, பிரச்சனை உங்ககிட்ட நிறைய காரியங்கள் பின்போக்கா பேசலாம். ಈ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳ ಕುರಿತು ಹಿಂಜರಿದ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳ್ಬಹುದು. சமுதாயம் உங்களை குறித்து பிற்போக்க நிறைய காரியத்தை பேசும். ಸಮಾಜ ನಿಮ್ಮ ಕುರಿತು ಹಿಂಜರಿದ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಬಹುದು. ஆனா உங்களை சுமந்து கரை சேர்க்க போதுமானதற்கும் அதிகமானவர் ஒருத்தர் இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ದಡ ಸೇರಿಸಲು ಸಾಕಾದದಕ್ಕಿಂತಲೂ ಹೆಚ್ಚಿನವನು கண்ணீரை களிப்பாய் மாற்ற ஒருத்தர் இருக்கிறார். ಕಣ್ಣೀರನ್ನು ಆನಂದವಾಗಿ ಪರಿವರ್ತಿಸಲು ಒಬ್ಬ உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்ற ஒருத்தர் இருக்கிறார். ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಲು ಒಬ್ಬ 2017 வருடம் சீரும் சிறப்புமாய் உங்களுக்கு துவக்கி தர ஒரு தேவன் இருக்கிறார். 2017 ನಿಮಗೆ ಸಂಭ್ರಮವು ಹರ್ಷವಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ಒಬ್ಬ இதுவரையும் காணாத வெற்றிகளை காணும்படி உன் தேவன் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய வல்லவர். ಇದುವರೆಗೂ ನೀವು ಕಾಣದೆ ನೋಡದೆ ಇರುವ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಲು ಒಬ್ಬ ಆತನಿದ್ದಾನೆ. நீங்கள் எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற ஒரு தேவன். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತಲೆ ಬಗ್ಗಿ ಹೋಗಿದ್ರು ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೊಗಳಿಕೆಗೂ ಘನತೆಗೂ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯರನ್ನಾಗಿ ನಿಲ್ಲಿಸ್ತಾನೆ. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಆತನೇ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ಆಮೆನ್. யோசிச்சு பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ತನ್ನನ್ನೇ ತಾನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ದಾಸನ ರೂಪ ತಾಳಿದ. அவர் மேல தூக்கி ஒரு பெரிய சிலுவையை வச்சார். ಆತನ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಶಿಲುಬೆಯನ್ನು ಹಾಕಿದ್ರು. அந்த சிலுவை வைத்தது மாத்திரம் இல்ல பாருங்க, ಆ ಶಿಲುಬೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர் முகத்துல அவர் எல்லாரும் சேர்ந்து உமிழ்ந்தாங்க. ಆತನ ಮುಖದ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಉಗಿದ್ರು. அவரை ನಿರ್ವಾಣಮಾಕಿ ಅವರು ಅಡಿಚಾங்க. ಆತನನ್ನು ಬೆತ್ತಲೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿ ಹೊಡೆದ್ರು. ಮುಳ್ಮುಡಿಯ ತೂಕಿ ತಲೆ ಮೇಲೆ போட்டாங்க. ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ತೆಗೆದು ಆತನ ಶಿರಸ್ಸಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. கையில ஆணி இல்லங்க, அவர் கையில அடிச்சது மிகப்பெரிய ஒரு பெரிய கம்பி. அது இந்த பக்கம் அடிச்சு அந்த பக்கம் வளைக்கக்கூடிய அளவுக்கு ನೋಡ್ರಿ, ಅದು ಆತನ ಕರಗಳಿಗೆ ಹೊಡೆದಿದ್ದು ಮೊಳೆ ಅಲ್ಲ, ಬದಲಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಬ್ಬಿಣದಂತೆ ಈ ಕಡೆಗೆ ಹೊಡೆದು ಆ ಕಡೆಗೆ ಅದು ಬಂದು ಮತ್ತೆ ಅದನ್ನು ಎಲ್ಲ ಅವಮಾನத்தை பொறுமையா ஏத்துக்கிட்டார். ಎಲ್ಲವನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಸಹಿಸಿದ. அவர் மேல துப்புன அந்த காரி துப்புதலையும் அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ಎಲ್ಲ ಆತನ ಮುಖದ ಮೇಲೆ ಉಗುಳಿದ ಉಗುಳುವಿಕೆಯನ್ನ ಆತನು ಸ್ವೀಕರಿಸಿದ. அந்த முள் கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಸ್ವೀಕರಿಸಿದ. கசையடிகளை ஏற்றுக்கொண்டார். ಆತನು ಚಡಿಯೇಟುಗಳನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ. அவர் மேல வேதம் சொல்லுது 39
கசையடிகள் அடிச்சாங்க. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ 39 ಚಡಿಯೇಟುಗಳು. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿದ. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ அவர் சகித்துக் கொண்டார். ಆತನು ಸಹಿಸಿಕೊಂಡ. பொறுமையோடு அவர் சகித்துக் கொண்டார். ತಾಳ್ಮೆಯಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಂಡ. ஏன்னா அவர் சுமந்து கொண்டு போனது சிலுவை அல்ல. ಕಾರಣ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು ಶಿಲುಬೆ ಅಲ್ಲ. உங்களை என்னை அவர் சுமந்து கொண்டு போனார். ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ತಾನೇ ಆತನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋದ. அவமான பேச்சுக்கள், ಅವಮಾನದ ಮಾತುಗಳು, அசிங்கமான காரியங்கள், ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು, நமக்குள்ளாக நம்முடைய பாவத்தின் கொடூரங்கள், தன்மைகள், ಆ ಪಾಪದ ಕ್ರೂರತೆ, ಪಾಪದ ಕ್ರಿಯೆಗಳು எல்லாத்தையும் தன்மையில சுமந்து கொண்டு போனார். ಎಲ್ಲವನ್ನು ತನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಂಡು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, மயிர் கத்தீரனுக்கு முன்பதாக அமைதியா இருக்கிற ஆட்டை போல அவர் இருந்தார். ಕುರಿ ಕತ್ತರಿಸಲ್ಪಡುವಂತ ಕುರಿಯಂತೆ ಆತನು ಮೌನವಾಗಿ ಇದ್ದ. ಯಾಕೆ? ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? வேதம் சொல்லுதுங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, அவர் நிராகரிக்கப்படணும், ಆತನು ನಿರಾಕರಿಸಲ್ಪಡಬೇಕು, நீங்க நானும் அங்கீகரிக்கப்படணும், ನೀವು ನಾನು ಸ್ವೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು, மரிக்கணும், ಆತನು ಮರಣ ಹೊಂದಬೇಕು, நீங்க நானும் அந்த மரணத்துக்குரிய ஜீவனை கண்டடை, ನೀವು ನಾನು ಸಂಬಂಧಪಟ್ಟ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இயேசு இந்த பூமியில பிறந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. அதனாலதான் இயேசு இந்த பூமியில, ಅದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படி, ಜನರಿಗೆ ಮಹಾ ಸಂತೋಷ ಉಂಟು ಮಾಡಬೇಕು, ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ண, ಜನರಿಗೆ ಮಹಾ ಸಂತೋಷ ಉಂಟು ಮಾಡಬೇಕು. அவர் இந்த பூமியில ஜனிப்பித்தார். ಆತನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಜನಿಸಿದ. ஆமென். சொல்ல பாருங்க, ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, எப்படி அந்த தகப்பனார் முகம் தெரியாத அந்த ரயில்ல பயணம் பண்ணவங்களுக்காக தன் குமாரனை கொடுத்தாரோ, ಹೇಗೆ ಆ ತಂದೆಯಾದವನು ಮುಖ ಪರಿಚಯ ಇಲ್ಲದ ರೈಲಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವವರಿಗಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. எத்தனை பாஷை, எத்தனையோ ஆட்கள் அதுல இருந்து, ಎಷ್ಟೋ ಭಾಷೆ ಮಾತಾಡೋರು, ಎಷ್ಟೋ ಜನಾಂಗದವರು ಅದರಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. நீங்க நினைக்கலாம், ಇವತ್ತು ನೀವು ಯೇಸು ನೆನೆಸಬಹುದು, எனக்காக ஏன் மரிக்கணும், ಯೇಸು ನನಗಾಗಿ ಯಾಕೆ ಪ್ರಾಣ ಕೊಡಬೇಕು, ஏன்னா அவர் உங்க மேல அன்பா இருக்கு, ಕಾರಣ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. நீங்கள் மடிந்து போக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தன் குமாரனையே கிருபாதார பலியாக அவர் ஒப்புக்கொண்டார். ನೀವು ಸತ್ತು ಹೋಗಬಾರದು ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ತನ್ನ ಮಗನನ್ನು ಕೃಪಾದಾರ ಬಲಿಯಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ. நம்ம சுகமா வாழணும், ನಾವು ಸುಖವಾಗಿ ಬದುಕಬೇಕು, வெற்றியாக வாழணும், ಜಯಕರವಾಗಿ அதுதான் தேவனுடைய நோக்கம். ಅದೇ ದೇವರ ಮಹಾ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, கவலைப்படாதீங்க, ಚಿಂತಿಸಬೇಡಿ, கவலைப்படாதீங்க, ಚಿಂತಿಸಬೇಡಿ. வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் இந்த வருடத்துல மாற்றி போட வல்லவர். ಜೀವನದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. உங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ಮಹಾ ಸಂತೋಷದ ಶುಭ ಸಮಾಚಾರವನ್ನು ನಿಮಗೆ ತಂದಿರೋದು. சந்தோஷம் என்ன தெரியுங்களா? ಸಂತೋಷ ಏನ್ ಗೊತ್ತಾ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮಗಾಗಿಯೇ ಜನಿಸಿ, ನಿಮಗಾಗಿಯೇ ಬೆಳೆದು, ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟು ಜೀವದಿಂದ ಎದ್ದಿದ್ದಾನೆ. ಸೋಂದು போகாதீங்க, ನಿರಾಶೆಗೊಳ್ಳಬೇಡಿ. என்னை ஆதரிக்க ஒரு தேவன் இருக்கிறார், அதை எண்ணி பாருங்க. ನನ್ನನ್ನು ಸಂತೈಸಲು ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ என் மேல் அன்பு கூற ஒரு தேவன் இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂತ ಭಾವಿಸಿ, என்னை வழி நடத்த ஒரு தேவன் இருக்கிறார், ನನ್ನನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ಲೆಕ್ಕಿಸ್ರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, ವಂದನೆ ದೇವರೇ, நன்றி. ವಂದನೆ. நம்ம எழுந்து நின்று அந்த தேவனை ஆராதிப்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಆ ದೇವರನ್ನ ಆರಾಧಿಸೋಣ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி. ಓ ವಂದನೆ. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போறோம், ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம், ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ, உங்க வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ண போறோம், ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಹತ್ತಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಓ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ஹல்லேலூயா, 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 ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ஓ நன்றி அப்பா. ವಂದನೆ ದೇವರೇ. ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ. ನಾನು ಸುಖವಾಗಿ ಬಾಳಬೇಕೆಂದು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದೆ, ನಾನು ನಿನ್ನ ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ಹೆಸರಿಡಿದು ನೀ ಕರೆದೆ. ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಓ ಕೃಪಾಪೂರ್ಣನೇ, ಉಸಿರಿರುವ ದೀನ
ಎಲ್ಲ ಕೈಗಳೇ நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இவர்களை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மகிமைகள் மகத்துவங்கள் வாழ்க்கையில் உண்டாவதாக. இயேசுவின் மகிமை ಇವರ ಪಾಲಿನಲ್ಲಿ ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. இவங்க சுகமாய் வாழணும். இவர் சுககரವಾಗಿ ಬದುಕಲಿ. ஆண்டவரே எல்லா விதமான சுக வாழ்வும் இவங்க வாழ்க்கையில உண்டாகணும். ಇವರ ಪಾಲಿನ ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಜೀವನದ ಭಾಗದ ಸುಖಕರವಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಶಾಪಗಳನ್ನು ಮುರಿக்கிறோம். ಎಲ್ಲ ಶಾಪಗಳನ್ನು ಮುರಿಯುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿயும் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿயும். ಎಲ್ಲ ರೋಗಗಳನ್ನು ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಮುರಿಯುತ್ತೇವೆ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தினால இவங்க வாழ்க்கை ஆண்டவரே செழித்தோங்கட்டும். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಇವರ ಬಾಳು ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ನೋಡಲಿ. இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் மலரட்டும். இಲ್ಲಿರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಬದುಕು ಅರಳಲಿ ದೇವರೇ. கண்ணீர்கள் மாறட்டும். கண்ணீர்களும் ಬದಲಾಗಲಿ. கேள்விகள் உடைக்க பிரச்சனைகளும் முறிது பீழலி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும். ಹೃದಯದ எல்லா ವೇದನೆಗಳು ನೀಗಲಿ. எனக்கு யாருமே ಇಲ್ಲ என்ற எண்ணங்கள் போகட்டும். ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಎಂಬ ಭಾವನೆ ನೀಗಲಿ. எனக்கு அன்பு கூற ஒரு அன்பின் தெய்வம் இருக்கிறான் என்ற எண்ணங்கள் வரட்டும். ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ಪ್ರೀತಿಯ ದೇವರಿದ್ದಾನೆ ಎಂಬ ಯೋಚನೆ ಹುಟ್ಟಲಿ. ಆಶೀರ್ವದಿಕ್ಕೆ ஒரு அன்பின் தெய்வம் இருக்கிறான். ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಪ್ರೀತಿಯ ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿ. என்ன வழி நடத்த ஒரு அன்பின் தெய்வம் இருக்கிறான். ನನ್ನನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಲು ಒಬ್ಬ ಪ್ರೀತಿಯ ದೇವರಿದ್ದಾನೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಲಿ. எண்ணங்கள் மறுரூபமாக ಯೋಚನೆಗಳು ರೂಪಾಂತರಗೊಳ್ಳಲಿ. வெளிச்சங்கள் உண்டாகಲಿ. ಬೆಳಕು ಉಂಟಾಗಲಿ ದೇವರೇ. ಕರ್ತಾவே நீங்க சொன்னீங்களப்பா. ಸ್ವಾಮಿ ನೀನು ಹೇಳಿದಿ. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ. போகடமெல்லாம் உன்னை நான் காப்பேன் சொன்னீ. ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಕಾಯುತ್ತೇನೆ. இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படி வாழட்டும். ಇಲ್ಲಿರೋ ಪ್ರತಿ ಕುಟುಂಬಗಳು ಬದುಕಲಿ. ஆண்டவரே ಇವர்களுக்காக நீ வைத்திருக்கிற எதிர்காலங்களுக்காக நன்றி. ಇವರಿಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ಭವಿಷ್ಯಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. ಇವರಿಗಾಗಿ இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ಇವರಿಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವ ஆசீர்வாதಕ್ಕಾಗಿ ವಂದನೆ. இந்த இரவின் வேளை இவருடைய வாழ்க்கையில ஒரு கர்த்தாவே மாறுதலை நீர் ஏற்படுத்துவீராக. தேவரே ಈ ರಾತ್ರಿ ಸಮಯ ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವಾಗಿ ಬದಲಾಗಲಿ. அவங்க எண்ணங்கள் புதுப்பிக்கப்படட்டும். ಅವರ ಯೋಚನೆಗಳು ನೂತನವಾಗಲಿ. இந்த உலகத்துல யார் வேணாலும் இவங்களை தள்ளி இருக்கட்டும். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರು ಬೇಕಾದರೂ ಇವರು ತಳ್ಳಿ ಇರಬಹುದು. அவங்களை தாங்கிறதுக்கு நீங்க இருக்கிறீங்க சாமி. ಆದ್ರೆ ಇವರನ್ನು ಆಧರಿಸಲು ನೀವಿದ್ದೀರಾ. அவங்களை வழி நடத்த இயேசப்பா நீங்க இருக்கிறீங்க. ಇವರನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸಲು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇದ್ದೀರಿ. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ಇರುವ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அவங்களுடைய தகப்பன் அவங்களை தள்ளி இருக்கலாம். ತಂದೆಯವರು ತಳ್ಳಿ ಇರಬಹುದು. அவங்க தாய் அவங்களை தள்ளி இருக்கலாம். தாயವರು ತಳ್ಳಿ ಇರಬಹುದು. அவங்க உற்றார் உறவினர்கள் அவங்களை தள்ளி இருக்கலாம். ದೇವರೇ ಬಂಧು ಬಳಗದವರು ತಳ್ಳಿ ಇರಬಹುದು. சமுதாயம் அவங்களை தள்ளி இருக்கலாம். ಸಮಾಜವೇ ಇವರನ್ನು ತಳ್ಳಿ ಇರಬಹುದು. ஆனா இயேசு அவங்களை ஆதரிக்கிறதுக்கு போதுமானவராரு. இயேசு ஆதரிಸಲು ಶಕ್ತನಾಗಿದೆ. உம்முடைய அன்பை இவங்க மேல கட்டவிடுறேன். ಪ್ರೀತಿಯನ್ನು ಇವ್ರ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. உம்முடைய அன்பை இவங்க மேல கட்டவிடுறேன். ಪ್ರೀತಿಯನ್ನು ಇವ್ರ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತೇನೆ. பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். ಮಹತ್ತಾದುದನ್ನು ಮಾಡಪ್ಪ. ಆನೇಕಲ್ ತಾಲೂಕಾಗ நன்றி செலுத்து. ಆನೇಕಲ್ ಪಟ್ಟಣಗಾಗಿ ವಂದನೆ. ಆನೇಕಲ್ ஆண்டவரே தாலுகாவை ஆசீர்வதி. ஆனேக்கல் பட்டணನ ನಾವು ಆಶೀರ್ವದಿಸು. ಆನೇಕಲ್ ಮೇಲೆ ಒಂದು பெரிய கிருபை பெருகட்டும். ಈ ಆನೇಕಲ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕೃಪೆ ಹೆಚ್ಚಲಿ. ದಯೆ ಉಂಟಾಗಲಿ. ದಯೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த அன்பின் தெய்வத்தினுடைய வல்லமைகள் உண்டாகಲಿ. ಈ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಶಕ್ತಿ ಉಂಟಾಗಲಿ. ஆண்டவரே இந்த பட்டணம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்படಲಿ. ಈ ಪಟ್ಟಣ ಪೂರ್ತಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ತುಂಬಲ್ಪಡಲಿ. ನನ್மைகள் ಉಂಟಾಗட்டும். ಮೇಲೆಗಳು ಉಂಟಾಗಲಿ. தற்கொலையின் ஆவிகள் வெளியேறட்டும். ஆத்மஹತ್ಯೆಯ ಕಾರ್ಯಗಳು ನೀಗಲಿ ದೇವರೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಅದ್ಭುತத்தின் வாசலாய் இது மாறட்டும். அற்புதದ ಬಾಗಿಲಾಗಿ ಇದು ಬದಲಾಗಲಿ. இந்த ஆனைக்கல் பகுதி கண்மலையின் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு பெரிய வெற்றியை காணட்டும். ஆனைக்கல் பட்டಣ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮಹಾ ದೊಡ್ಡ ಜಯವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲಿ. இந்த பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படಲಿ. பட்டಣದಲ್ಲಿರೋ ಪ್ರತಿ ಕುಟುಂಬ ಆಶೀರ್ವಾದಪಡಲಿ. பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படಲಿ. பட்டணದಲ್ಲಿರೋ ಪ್ರತಿ ಯೌವನಸ್ಥರು ಆಶೀರ್ವಾದಪಡಲಿ. பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களும் சிறியோர்களும் ஆசீர்வதிக்கப்படಲಿ. ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ಕಿರಿಯರು ಹಿರಿಯರು ಎಲ್ಲರೂ ಆಶೀರ್ವಾದಪಡಲಿ. இந்த பட்டணம் நல்லா இருக்கட்டும். ಈ ಪಟ್ಟಣ ಚೆನ್ನಾಗಿರಲಿ ದೇವರೇ. இந்த பட்டணத்தில் நன்மைகள் உண்டாகட்டும். ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಶುಭಗಳೇ ಸಂಭವಿಸಲಿ. ಉಂಟಾಗட்டும்.
ಜಯಗಳು ಉಂಟಾಗಲಿ. பெரிய காரியங்கள் கர்த்தர் ಮಹತ್ತಾದದನ್ನು ಮಾಡಪ್ಪ. இப்படி நாம மகிமை பெற ನಾಮ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தினால் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಕ್ತಿಯುತ ನಾಮದಲ್ಲಿ நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ವಂದಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಜೀವವುಳ್ಳ ಒಳ್ಳೆಯ ತಂದೆ. ஆமென் ಆಮೆನ್. இவ்வளவு கரங்களை உயர்த்தி ಅವೆಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನೆತ್ತಿ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ತಂದೆಯ ದೇವರ ಪ್ರೀತಿ பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியமும் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ಇಂದು ಎಂದು ಸದಾಕಾಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಂದಿಗಾಗಿ ಇರಲಿ. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಘನಪಡಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷ ಪಡ್ತೀರಿ? பயப்படாதீங்க. ಹೆದರಬೇಡಿ. அன்பின் தெய்வம் வருகிறார். ಪ್ರೀತಿಯ ದೇವರು ನಿಮಗಾಗಿದ್ದಾನೆ. எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ಎಂತ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಎಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡಿ. எனக்காக அன்பு கூற ஒரு தெய்வம் இருக்கிறார். ನನಗೋಸ್ಕರ ಪ್ರೀತಿಸಲು ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ. அவர்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ಇತರ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ மன மகிழ்ச்சியோட நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்லலாம். ಸಂತೋಷಕರವಾಗಿ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಪಾಪವ ಹೋಗಿಸಲು ಶಾಪವ ನೀಗಿಸಲು ಭೂಲೋಕ ಬಂದವನೇ, ಮನುಷ್ಯನ ಬಿಡಿಸಲು ಪರಲೋಕ ಸೇರಿಸಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತವನೇ. ಪಾಪವ ಹೋಗಿಸಲು ಶಾಪವ ನೀಗಿಸಲು ಭೂಲೋಕ ಬಂದವನೇ, ಮನುಷ್ಯನ ಬಿಡಿಸಲು ಪರಲೋಕ ಸೇರಿಸಲು ಶಿಲುಬೆಯ ಹೊತ್ತವನೇ. ಕಣ್ಣೀರ ಒರೆಸಿರುವ ಸಂತೋಷ ತಂದಿರುವ, ಕಣ್ಣೀರ ಒರೆಸಿರುವ ಸಂತೋಷ ತಂದಿರುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಅಪೊಸ್ತಲರ ಐಕ್ಯ ಸಭೆ ಚಂದಾಪುರದಲ್ಲಿರುವ ಸಭೆಯ ವತಿಯಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಹಬ್ಬದ ಮತ್ತು ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತೇವೆ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಲಿ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು.